இன்று அவர் பேச வேண்டிய தலைப்பு திருமுறைகளை உணர்த்தும் செந்நெறி அப்படின்ற தலைப்பு அவர் கொடுத்திருக்கார். அதே தலைப்பை நானும் தொடரலாம் என்று இருக்கேன். என்ன நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க, அம்மாவுக்கு சக்தி பீடத்தை மட்டும்தான் பேச தெரியும், வேற எதுவும் பேச தெரியாது அப்படின்னு. நான் 18 புராணமும் பேசுவேன். இருந்தாலும் ஒவ்வொரு தலைப்பு கொடுக்கிற பொழுது அதை முழுமை அடைய வைக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால இந்த நன்னாளில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு திருமுறைகளை உணர்த்தும் செந்நெறி அப்படின்னு கொடுத்திருக்கார். அதே தலைப்பை நானும் இன்றைய தினத்தில் நம்ம எல்லாரும் அந்த திருமுறைகளை பார்க்க போறோம். திருமுறை ரொம்ப விசேஷமானது. ஆண்டவன் மீது அடியார்கள் பாடியதற்கு தேவாரம் திருமுறைன்னு பேர். ஆண்டவனை தேவாரம், தேன்னா ஆராதித்தல், தேவாரம் அப்படின்னா ஆராதித்தல், ஆண்டவனுடைய பெருமையை அவரவர்கள் மொழியில் ஆராதிப்பது என்பது பொருள். எந்த மொழி இப்போ நமக்கு என்ன தெரியுமோ அந்த மொழியில நம்ம ஆராதனை செய்வோம். சரி, இது எதற்காகன்னு ஒரு கேள்வி, திருமுறை பாடணுமா ஒரு கேள்வி வரும் எல்லாருடைய மனசுலையும். இப்போ நீங்கள்லாம் சந்தோஷமா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஆடுவோம், ஒன்று பாடுவோம் இல்லையா? ஒன்று நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஆடுவோம், இல்லைன்னா அவங்களுக்கு வாயில் எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி பாடுவோம். அது இப்படி தான் அப்படி தான் இல்லை, அதுக்கு ராகம் தெரியணும்னு அவசியம் இல்லை, பண் தெரியணும்னு அவசியம் இல்லை, சந்தோஷமா இருக்கும் அதனால பாடுறோம். சரி, இறைவன் பால் சந்தோஷமாக இருந்து பாடுவதற்கு தேவாரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, இந்த திருமுறைகள் நமக்கு என்ன சொல்லுது முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். இந்த பெரியவங்க அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 4 காட்டிய வழியில போங்க, 4 பேர் சொன்ன வழியில போங்கம்பாங்க. சிதம்பரத்தில் எத்தனை வழி இருக்கு? 4 மாட வீதி, 4 வழி இருக்கு. 4 பேரும் 4 வழியில போயிருக்கிறாங்க. இந்த 4 பேர் காட்டின வழி, 4 பேர் காட்டின வழி அப்படின்றாங்களே, அது என்ன 4 பேர் காட்டினாங்க? சரி, அவர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ள, எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் ஒரு கேள்வி வரும். இந்த 4 காட்டிய வழி அப்படின்றது தான் நமக்கு அந்த வழியில போகணுமா பக்தியில. 4 பேர் காட்டின வழின்னா நம்ம எழுத்து வீட்டுக்கார் பக்கத்து வீட்டுக்கார் அவரவர் போற வழி கிடையாது. நம் முன்னோர்களாக இருக்கக்கூடியவர்கள் சமயக்குறவர், சந்தான குறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த சமயக்குறவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நமக்கு 4 பேர் வழிகாட்டி இருக்கிறார்கள், நெறி காட்டி இருக்கிறார்கள். அந்த நெறியில போனா இறைவனை அடைவது எளிது, ரொம்ப கஷ்டமெல்லாம் படணும்னு அவசியம் இல்லை. சரி, அது என்ன வழி அப்படின்னு ஒரு கேள்வி வரும் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும். அந்த கேள்விதான் முதல் வழி அப்படின்னா அது ஞான சம்பந்த பெருமானுடைய வழி. இந்த ஞான சம்பந்தருக்கும் இறைவனுக்கும் என்ன உறவு முறை அப்படின்னா, ஞான சம்பந்த பெருமானாக இருக்கக்கூடியவர் மகனாகவும் சிவபெருமான் அப்பாவாகவும் கருதப்படுகிறது. இதற்கு என்ன மார்க்கம் அப்படின்னா சற்புத்திர மார்க்கம்னு பேர். இந்த மார்க்கத்திற்கு நெறிக்கு என்ன பேர் அப்படின்னா சற்புத்திர மார்க்கம் அப்படின்னு பேர். நீங்க எல்லாம் நமக்கு இந்த ஒரு ஜென்மத்திற்கு வரக்கூடிய அம்மா அப்பாவை மட்டும்தான் அம்மா அப்பான்னு கிடையாது, ஜென்ம ஜென்மாந்திரத்திற்கும் வரக்கூடியவர் அம்மை அப்பர், ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கும் வரக்கூடியவர் அம்மையப்பர். இன்னைக்கு என்ன நாள்? வைகுண்ட ஏகாதசி. அதான் கூட்டம் கம்மியா இருக்கு, எல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஏன் பெருமாள் கோயிலுக்கு போயிருக்காங்க? பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி எல்லாம் சொர்க்கம் போகணும்னு ஆசை. என்ன ஆசை? சொர்க்கம் போகணும்னு ஆசை. அதுக்காக தான் எல்லாரும் போயிருக்காங்க. இன்னைக்கு பெருமாளை பார்த்துட்டா
நேரா எங்க போலாம்? சொர்க்கத்துக்கு போலாம். அது உண்மையா? என்ன மேடம் நீங்களே ஆன்மீகத்தில் இருந்துட்டு இப்படி தப்பா சொல்றேன்? தப்பாலாம் சொல்லல, அது உண்மையா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடியது பரோபகாரம் இதம் சரீரம். சரீரத்தினால் 4 பேருக்கு தீங்கு செய்யாமல். 4 பேர்னா யாரு? மாதா பிதா குரு தெய்வம். இந்த 4 பேர் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவு முறைகள், நம் நண்பர்கள், நம்மளுடைய உறவு முறையில் இருக்கக்கூடியவர்கள். அது மாமானா இருக்கலாம், மச்சானா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், அதே மாதிரி அத்தை மாமி மாமா, என்ன உறவுகளாக வேணாலும் இருக்கலாம். நண்பர்கள் அப்படின்னு பொதுப்படையாக சொல்லிக் கொள்ளலாம். இவர்களுடைய மனம் நோகடிக்காமல் பரோபகாரம் இதம் சரீரம், இந்த சரீரத்தினால் முடிந்த வரைக்கும் 4 பேருக்கு நன்மை செய்து ஒருவருக்கும் தீங்கு செய்யாமல் இந்த ஆன்மா என்பது இந்த உடம்புக்குள் உறைந்திருக்கின்றது. நாளைய தினத்தில் இது வாடகை வீடு. எது? இந்த பூமி என்பது நமக்கு எல்லாருக்கும் என்ன வீடு? வாடகை வீடு. எப்ப கூப்பிட்டாலும் போயிட்டே இருக்கணும். வர முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சொன்னா விடுவானா? விட மாட்டான். அப்பேற்பட்டவன் சொன்னா இல்ல, ஒரு 4 ஏக்கர் 40 ஏக்கர் BMW கார், அப்புறம் ஏதாவது கொடுக்கறோன்னு சொன்ன அட ஒரு 4 கோடி, ஒரு 40 கோடி, இல்லை ஒரு 100 கோடி இப்படியெல்லாம் கொடுக்குறோன்னு சொன்னால், இல்லை ஒரு இப்போ 1,10,000 என்னமோ வந்துடுச்சின்னு நினைக்கிறேன். எது? ஆமாம், நகை தங்கம். அதில் ஒரு 1 கிலோ எல்லாம் கொடுத்தா விடுவேன்னு சொல்வானே, விடமாட்டான் இல்லையா? அப்போ விடமாட்டேன்னு சொல்லக்கூடியவன் எப்படியாவது இந்த இடத்தை விட்டுட்டு நம்ம அங்கே போகிறோம். போகிற இடத்தில் அந்த ஆன்மா என்பது சுகமாக இருக்க வேண்டும். அது சொர்க்கத்தில் சுகமாக இருக்கலாம். நரகத்துக்கு போனால் அல்லல் படணும். அந்த நரகம் எய்தாமல் இருப்பதற்காக இந்த சொர்க்கவாசல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருஷத்திற்கு ஒரே ஒரு முறை, ஒரு 9 நாள் இல்லைன்னா ஒரு 10 நாள் அந்தந்த கோயிலுடைய முறை பிரகாரம் திறந்து வச்சிருப்பாங்க. அந்த வழியா போய் பெருமாளை இந்த ஆன்மா தரிசிக்கணும். ஆனால் அந்த பெருமாள் கிட்ட நீங்கள்லாம் போய் தரிசிக்கிறதுக்கா போறீங்க? என்ன போறீங்க? நீ மட்டும் இவ்வளவு போட்டுருக்கியே, நாங்கள்லாம் ஒண்ணுமே இல்லாமல் இருக்கோமே, நியாயமா? அதானே கேட்குறோம். உண்மைதானே? நீ மட்டும் 8 லட்சுமியை வச்சுருக்கிய, 1 லட்சுமி எனக்கு கொடுக்கூடாதா அப்படின்னு கேட்குறோம். அதனால நம்ம லிஸ்ட் தான் போடுறோமே தவிர அங்க சேவை என்பது என்னவா இருக்குது? இந்த ஆன்மா என்கின்றது சுத்தமடைந்து கொலை கற்பழிப்பு பஞ்சமா பாதகத்தை எல்லாம் செய்துவிட்டு நீங்க நேரடியா போய் சொர்க்கவாசல் வழியாக திறந்தா உள்ள போய் நுழைந்தாலாம் நமக்கு கிடைக்காது. இல்லை நீங்க வைகுண்ட ஏகாதசி நீங்கள்லாம் எத்தனை பேர் சாப்பிடாம விரதம் இருந்து கண்ணு முழிப்பீங்க? எல்லாம் அந்த அப்பெல்லாம் உட்காந்து ராமாயணம் படித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசவதாரம் படித்தாங்க. பிரகலாதர் சரித்திர கதை கேட்டாங்க. அப்பெல்லாம் உட்காந்து இரவு முழுக்க உட்காந்து கேட்டாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது. உட்காந்து பரம பதம் விளையாடுறாங்க, அப்புறம் தாயம் விளையாடுறாங்க, அப்புறம் சீட்டு கட்டு விளையாடுறாங்க வீட்டுக்குள்ளேயே. எல்லாம் பொழுது போகணும்ல, இரவு முழுவதும் கண் விழிக்கணும் இல்லை. அதுக்காக கடவுளுக்காக படைக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம் என்று ஒன்று இருக்கு. 4000 திவ்ய பிரபந்தம். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றோ ஒப்பிலேனாகினும் நின்னடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் ஏய்ப்பு வந்து என்னை நலியும் பொழுது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பல்லியானே. இது பாடணும். செடியாய வல்வினை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசலில் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடத்தி இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாயை காண்பேனோ. பாடணும். ஆண்டாள் பிராட்டி சொல்றா, வைணவத்துல வாழ்த்துன்னு ஒன்று இருக்கு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி
நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னல் ஊடு கையலுகலே பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. நீங்க எல்லாம் பெருமாள் கோயில் போயிட்டு வந்துட்டீங்க. சிவன் கோயில இருந்தே வைகுண்ட ஏகாதசிக்கு பாசுரம் படிச்சாச்சு. இந்த பாசுரம் எல்லாம் பாராயணம் பண்ணணும். அதுக்கு தான் ராப்பத்து பகல் பத்துன்னு வச்சாங்க. இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை அங்க சொல்லுதல் அப்படின்ற ஒரு முறை, சாற்றுதல் அப்படின்ற ஒரு முறை இருக்கு. அதனால அரையர் சேவைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அதை 4000த்தையும் படிப்பாங்க உட்காந்து. அப்படி படிச்சு 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 இறைவன் அதை செவியார கேட்பாங்க. அப்படி கேட்டதுக்கு அப்புறமா இறைவனை அங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதவுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்தாண்ட கொண்டு போயிட்டு சுவாமியை குளிப்பாட்டும் விதமாக அந்த பாதத்தை, அந்த தீர்த்தத்தை எடுத்து அந்த பாதத்தை கழுவிட்டு அதை ஒரு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி அதுல பெருமாள் வருவார். அங்க இருக்கிற பெருமாள் கட 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 கடன்னு ஓடி இங்க வந்துருவார். ஒரு 1.5 மணி நேரம் இது நடக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஏதேனும் அறியாமல் செய்த பாவம் என்பது இருக்குமே, ஆனால் அந்த பாவத்தை போக்கி அவர் கூட நம்மை அழைத்துக் கொள்ளுவார், அந்த சொர்க்க பதவி தருவார் என்பது ஐதீகம். அதுக்காக வந்து நம்ம பாவம் பண்ணி இருந்தா சொர்க்கம் போவோன்றதெல்லாம் ஐதீகம் இல்லை. பார்த்துட்டா போவோன்றது கிடையாது. அப்பனா என்ன அர்த்தம்? முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு நன்மை செய்யணும். அப்போ இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுகடைவர், அதே மாதிரி முரண், இவங்க எல்லாம் வந்து தேவர்களை, முனிவர்களை, சித்தர்களை, ஞானிகளை வதைத்தார்கள். அப்படி வதைத்த பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாரும் போய் பெருமாள் கிட்ட கேட்டாங்க. அப்போ பெருமாள் சொன்னார், அப்பா கவலைப்படாதீங்கோ, நான் அவர்களை சண்டையிட்டு வெல்றேன்னு 1000 வருஷம் சண்டை போட்டார். 1000 வருஷம் ஒருத்தர் சண்டை போட்டார்னா ஓய்வுன்னு ஒன்று தேவையில்லையே. அப்படி ஒரு குகையில போய் அவர் ஓய்வு எடுக்கிறார். இந்த அசுரர்கள் பார்த்தாங்க, மறைஞ்சி வந்து வாழ்றியான்னு சொல்லி பெருமாள் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிற பொழுது, அவரை கொல்ல நினைக்கிற பொழுது அவர் உடம்பில் இருந்து ஒரு பெண் தோன்றி அந்த அசுரர்களை கொன்றாள். அப்படி கொன்றத பெண்ணுக்கு பெயர் ஏகாதசின்னு பேர். அந்த பெண்ணுக்கு என்ன பேரு? ஏகாதசின்னு பேர். அப்படி ஏகாதசி என்று சொல்லக்கூடியது, அதுல அன்றைய தினத்தில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அன்று இது நடந்ததனால, அதே மாதிரி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அந்த ஏகாதசி அன்றைய தினத்தில் அப்ப அந்த பெண்ணுக்கு வரம் கொடுக்கிறார். நான் உறங்கிக் கொண்டிருந்தேன், என்னை காப்பாற்றும் பொருட்டு என் உடம்பிலிருந்து தோன்றி நீ எப்படி அவர்களை வதைத்தாயோ, உனக்கு என்ன வரம் வேணும் கேள்ன பொழுது, யாரெல்லாம் இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறாங்களோ, வருஷத்துக்கு 25 அல்லது 26 வரும், மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சுக்கிலபட்சம் தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்றது. வளர்பிறையில வர்றது சுக்கிலபட்சம்னா வளர்பிறையில, தேய்பிறை என்பது கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வளர்பிறையில வரக்கூடிய அமாவாசை கடித்து வரக்கூடிய 11வது நாளுக்கு பெயர் வைகுண்ட ஏகாதசின்னு பேரு. யாரெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா விரதம் இருக்கிறதுன்றது, எந்த ஒரு பாவமும் செய்யாமல் விரதம் இருந்து, அப்ப ஏதோ இந்த உடம்பால முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம். என்ன தானம்? அறிவு தானம். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன தானம்? அறிவு தானம். என்ன, எல்லாராலையும் இதை தொகுத்து படிக்க முடியாதுன்றதுனால தொகுத்து ஷார்ட்டா கொடுக்குறோம். அதனால இதுக்கு பேர் அறிவு தானம். அறிவு தானத்தை 33 வருஷமா யார் பண்ணிட்டு இருக்கா? ஆலய உளவார, ஆமா, அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அறிவு தானத்தை செய்தவர்கள் அவர்கள். என்ன, சம்பளம் கொடுத்து எங்களெல்லாம் உட்கார வச்சு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு எங்களுக்கு மரியாதை செலுத்தி அனுப்பி வைக்கக்கூடிய செய்யறவங்க அவங்க. அதனால அந்த பெருமை அவங்களுக்குரியது. தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம். அறிவு தானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம். வாழ்க்கையில 3 முறை தான் கோவப்பட்டாராம் தர்மராஜா. நாமெல்லாம் தினம் கிடையாது, வினாடிக்கு வினாடி கோபம் வருது. நமக்கு முன்னாடி நின்று சுவாமியை தரிசனம் பண்ணிடுவாரோ, ஏயா பின்னாடி வாயா
பிரசாதத்துக்கு போகும்போது கூட ஏய்யா பின்னாடி வா, என்ன தள்ளிட்டு போற, நான் எவ்வளோ நேரம் நிற்கிறேன் தெரியுமா, இப்போதான் வந்திருப்பார் சொல்றது, நான் எவ்வளோ நேரம் நிற்கிறேன் பார், சொல்றமா இல்லையா? பொய் பேசக்கூடாது. அதனால நிதானம் தேவை. தானத்திலே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம், அறிவு தானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம், நிதானத்தை விட கோடி மடங்கு சிறந்தது சமாதானம். இந்த 4 தானத்தோடு ஒரு தானம் முக்கியம் மனிதர்களுக்கு. ஆடை தானம் பண்ணணும். அவங்க மானத்தை காப்பாற்றுறது எது அப்படின்னா, உயிரை விட மேலானது மானம். அந்த மானத்தை காப்பாற்றக்கூடியது நீங்க கொடுக்கக்கூடிய ஆடை. கிழிஞ்ச துணியாவது தச்சு ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கணும், அதுதான் சிறப்பு. அதை செய்து எவர் ஒருவர் அந்த சொர்க்கவாசல் வழியா அப்படி உள்ள நுழைஞ்சி அந்த பெருமாளை தரிசிக்கிறோமோ அவர்களுக்கு இறைவன் என்ன தருவார்? சொர்க்க பதவி தருவார். ஒரு தலைமுறைக்கா இல்லைங்க, 21 தலைமுறை தருவார். எத்தனை தலைமுறை? 21 தலைமுறைக்கு தருவார். விரதம் இருங்க, முடிஞ்ச வரைக்கும் நன்மையை செய்யுங்க, தீமை செய்யாதீங்க. நமக்கு தீமையே செய்தவராயினும் அவருக்கு நன்மை செய்யுங்க. அவருக்கு என்ன வேலைன்றீங்க? உள்ளகிறவருக்கு அந்த கணக்கத்தை பார்க்குற வேலை தானே அவருக்கு. அப்போ அவர் தானே பார்த்துப்பார், நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அவர் பார்த்துப்பார். அதனால வைகுண்ட ஏகாதசி என்ற தினத்தில் இன்று இரவு முழுவதும் முடிஞ்சவங்க விரதம் இருங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நாராயண நாமத்தை சொல்லுங்க, ராமநாமத்தை சொல்லுங்க, கிருஷ்ண நாமத்தை சொல்லுங்க, பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க, ஓம் நமோ நாராயணான்னு சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் எழுதுங்க. டைம் பாஸ், அதாவது இந்த காலம் போகணும் அப்படின்னா மனதார உட்கார்ந்து எழுதலாம். 1,00,000 தடவை எழுதலாம், 1,00,00,000 தடவை எழுதலாம். நீங்க எத்தனை எண்ணிக்கை வச்சுதான் எழுதணும்னு அவசியம் இல்லை. எவ்வளவு நேரம் கிடைக்குதோ நாமம் சொல்லுங்க, பஜனை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அவன் அன்பு என்கின்ற, அதாவது எது, நம்மளுடைய மனதை அவனிடத்துல செலுத்தணும். அப்படி செலுத்தினாதான் நமக்கு எல்லாம் சொர்க்க பதவி. அதனால அந்த சொர்க்க பதவி எல்லோருக்கும் இன்றைய தினத்தில் கிடைக்க வேண்டும் என்று நானும் பிரார்த்தித்து கொண்டு, சைவ நெறி என்று சொல்லக்கூடிய நெறியில், அதாவது திருமுறைகளை உணர்த்தும் செந்நெறி சொன்ன இல்லையா, முதல் அப்பா மகன் யார்? அவரு ஞான சம்பந்த பெருமான். அவருடைய சத்புத்திர மார்க்கம்னு பேர் அதுக்கு. அவர் செலுத்திய அன்பு எது? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பதும் வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னார். காதல்னா இப்பெல்லாம் வேற விதமா போயிடுச்சு. அவர் சொல்ற வார்த்தை காதல். என்ன காதல்? அவர் சொல்ற காதல் எந்த காதல்? ஆண்டவன் மீது அடியவர்கள் வைக்கக்கூடிய அன்புக்கு அவர் கொடுக்கக்கூடிய உத்தரவு என்ன கொடுக்கிறார்? காதல்னு கொடுத்தார். அப்போ நாம் எல்லாம் யார் யார் மேலேயோ எது மேலேயோ காதல் வைக்கிறோம். காதல்னா நீங்க நினைக்கிறதுக்கு அன்புன்னு பேர், ஆசைன்னு சொல்லிக்கலாம், அப்புறம் பேராசைன்னு சொல்லிடலாம். இந்த காதலுக்கு பல வகை உண்டு. ஏன்னா சில பேருக்கு வீட்டு மேல காதல், சில பேருக்கு நகை மேல காதல், சில பேருக்கு பெண்ணு மேல காதல், சில பேருக்கு சொத்து மேல காதல், சில பேருக்கு இறைவன் மேல காதல், சில பேருக்கு தேவார திருமுறை மேல காதல். சில பேர் பார்த்தீங்கன்னா பாடிண்டே இருப்பா. சில பேர் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இறைவனை பூக்களால் அர்ச்சனை பண்ணணும்னு ஆசை, பாலால் அபிஷேகம் பண்ணணும்னு ஆசை. இதுக்கு எல்லாத்துக்குமே பேர் என்னது? காதல்னு பேர். நம்ம எது மேல பற்று அதிகமாக வைக்கிறோமோ அதுக்கு பேர் எல்லாம் காதல்னு பேர். அப்போ நம்ம சற்புத்திர மார்க்கமாக இறைவனை அடையலாம். அப்ப எப்படி? அதிகமான அன்பை வச்சு அவர் அப்பா. யார் அப்பா? சிவபெருமான் அப்பா. நாம் எல்லாம் பிள்ளைகள், அவருக்கு பிள்ளைகள். யாரெல்லாம் பிள்ளையாக நினைத்து அவரை அப்பாவாக நினைத்து, ஏண்டாப்பா என்ன இப்படி கஷ்டப்படுத்துற கேட்கலாம். அப்பா தானே, நம்ம அப்பா கிட்ட நாம கேட்காம வேற யார் கேட்கறது? கேட்கலாம். சில நேரத்தில் அப்பா கிட்ட உரிமையோட பேசலாம், சண்டை போடலாம், சண்டை கூட போடலாம். அவர் கேட்க மாட்டார், எதிர்த்தெல்லாம் கேட்க மாட்டார். நம்ம வீட்டில் யாருக்கிட்டையாவது சண்டை போட்டோன்னா நம்மளை விட மாட்டாங்க, திருப்பி பேசுவாங்க, திருப்பி அடிப்பாங்க. ஆனால் சிவபெருமான் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார். அதனால அப்பாவாக நினைத்த மார்க்கம்தான் சற்புத்திர மார்க்கம்னு சொல்லக்கூடிய சைவ நெறி. சரி, இது முதல் மார்க்கம்.
நீங்கள் என்ன முதல் மார்க்கம் வந்து எதனால் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, அவர் பாடியது தான் முதல் திருமுறை. 3 திருமுறை நமக்கு முதல் திருமுறை அப்படின்னு சொல்லதுல யார் கொடுத்தா? திரு ஞான சம்பந்த பெருமான் தான் கொடுத்தார். முதல் திருமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 திருமுறையை அவர் தான் கொடுக்கிறார். அப்போ அந்த திருமுறை என்று சொல்லக்கூடியதை முதல்ல நமக்கு 3 திருமுறை. ஏன்னா அவர் தான் இருக்கிறதுலேயே சிறியவர். எவ்வளவு நாள் வாழ்ந்தார்? ஞானசம்பந்த பெருமானுடைய ஆயுள் காலம் எவ்வளவு? ஆ? 12 13 தெரியல. ஞானசம்பந்த பெருமான் 13 ஆண்டு காலமா? திருமுறை ஓதுறவங்களுக்கு தெரியலையா? 16. எத்தனை வருஷம்? 16 வருஷம். தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுதான் என்ன, ஒரு சிவபெருமானுடைய ஆலயத்திலிருந்து நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களை அதை கேள்வியாக கேட்குறேன். அது மட்டும் இல்லை, நான் கேள்வியாக கேட்டேன்னா அடுத்த முறை உங்களுக்கு அதை நினைவில் பதியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை கேட்கறது. அப்படி கேட்டோன்னா, ஆமாம் இல்லை போன வாட்டியும் அந்த மாதிரி தான் கேட்டாங்கல்ல, ஆமாம் அந்த வயசு கரெக்டாக ஞாபகம் வந்துடும், அவருடைய ஞாபகம். அப்போ அவர் பாடியது தான் முதல் 3 திருமுறை என்று சொல்லக்கூடியது. அவர் ஒவ்வொரு தோறும் அவர் வேலை என்ன தெரியுமா? நீங்கள்லாம் கூட அப்பாவாக இறைவனை நினைத்தா கையில் ஒரு தாளம் வச்சுக்கோங்க, இல்லை கையே தாளமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த 3 திருமுறையில் உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் அந்த பாடலை பாடிட்டு கை தட்டிட்டே இந்த வலம் வரீங்க இல்லையே, ஒரு தேவாரத்தை அந்த திருமுறையை பாடணும். அப்படி பாடனா நீங்க நினைக்கிற மாதிரி ஞானசம்பந்த பெருமான் பாடினார், அதே திருமுறையை நாம சிவபெருமானிடத்தில் பாடுகிற பொழுது சிவபெருமான் மகிழ்ந்து நமக்கு என்ன வேண்டுமோ அதை தருவார். ஏன்னா சிவபெருமானுக்கு என்ன பிடிக்கும்? திருமுறை பிடிக்கும். என்ன பிடிக்கும்? இப்போ எனக்கு பிடிச்சதை கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன், எனக்கு பிடிக்காத கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேனா? பட மாட்டேன். பிடிச்சதை கொடுத்தா சந்தோஷப்படுவோம், பிடிக்காததை கொடுத்தோம்னா யாருக்குமே சந்தோஷம் இருக்காது. அப்ப பிடிச்சது எது அப்படின்னு கேட்டா தேவார திருமுறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. தோடுடைய செவியன். சிவபெருமான் என்ன போட்டிருக்கார்? காதுல தோடு போட்டிருக்காருன்றார். அதுக்கு என்ன காரணம்? அப்பாவுக்கு இவர் அழுதார், அம்மையப்பர் பால் கொடுத்தார். இவர் யாருடைய அவதாரம்னு யாருக்காவது தெரியுமா? ஞானசம்பந்த பெருமான் யாருடைய அவதாரம்? யாருக்கும் தெரியல. சிவபெருமானுக்கு கடைசி பையன் யாரு? ஐயப்பன்லாம் அதில் வராது. அவர் அர்த்தநாரீஸ்வரர். யார் அவர்? அரிக்கும் சிவனுக்கும் பிறந்தவர். அவர் வேற. சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பசங்க? 4 திருக்குமாரர். மூத்தவர் யாரு? பிள்ளையார். இரண்டாவது யாரு? கால பைரவர். மூன்றாவது யாரு? வீரபத்ர சுவாமி. நான்காவது யாரு? வேலவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானுக்கு கார்த்திகை திரு மாதர்கள் பால் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் தெரியும் அந்த கதை. அப்படி கொடுத்த பொழுது ஞான பாலைத்தான், அறிவு பாலைத்தான் அம்பாள் கொடுத்தான். அவ பால் கொடுக்கல. யாருக்கு? பெத்த குழந்தைக்கு 4 பிள்ளைங்கன்னு பேரு. அம்மா என்ன பால் கொடுக்கணுமா இல்லையா? இப்ப இருக்கிற அம்மா எல்லாம் அழுதாலும் கொடுக்கறது இல்லை.
அதை விட கொடுமை, டிவி சீரியலை பார்த்துட்டு அது ஆன்னு கத்திட்டு இருக்கோம். ஏய் வாயை மூடு, அப்பா திறந்தா வாயை மூடாத மாதிரி நீயும் திறந்தா வாயை மூட மாட்டேன். அதை கேட்டுட்டு அவர் உள்ள நுழையும் போது சொல்வார், தாயை போல புள்ள நூலை போல சேல உன்ன மாதிரி தாண்டி இருக்கும் உன் பையன் பேர். அப்படி நுழையும் பொழுதே சொல்லிட்டு நுழைவாங்க. அது மாதிரி அவளுக்கு ஒரு அவா இருந்தது, முருகருக்கும் ஒரு அவா இருந்தது. அதனால ஞான சம்பந்த பெருமானாக முருகப்பெருமானே அவதாரம் செய்வதாக சொல்லப்படுகிறது. அதனால இப்ப அழுதார், அப்பா குளிக்க போயிருக்கார், இவர் அழுகிறார். அப்படி அழுகிற பொழுது ஐயோ குழந்தை அழுவுதேன்னு அம்மா சொல்றா. யாருக்கிட்ட? அம்மை அப்பர்கிட்ட சொல்றா. சொன்ன உடனே சரி வா போலாம், இதான உனக்கு ரொம்ப நாள் ஆசை, வா போலான்னு ஒரு பொற்கிண்ணத்தில் கொண்டு வந்து பால் கொடுக்குறா. இது குடிச்சது கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பாலை ஒழுங்காக குடிக்காது. சைடில் ஒழுவோம், இந்த பக்கம் ஒழுவோம், இல்லைனா மூஞ்சில் பீச்சி அடிச்சுக்கும், இல்லைனா கையெல்லாம் பூசிப்பாங்க, ஏதாவது ஒரு சேட்டை பண்ணுவாங்க. அது மாதிரி இங்கே கொஞ்சம் ஒழுவனுது. குளிச்சுட்டு வந்தவர் கேட்டார், என்னடா இதுன்னார். அச்சோ போச்சே, அனுஷ்டானம் போச்சே, ஆச்சாரம் போச்சேன்னார். இப்பவும் பார்த்தீங்கன்னா அப்பவே இருந்திருக்கு, ஞான சம்பந்தர் காலத்திலேயே இருந்திருக்கு. இது ஜாதி மதம் எல்லாம் இருந்திருக்கும் போல. அவர் பார்த்தா ஐயோ எங்கேயோ எச்ச பாலை குடிச்சிட்டாமல். இல்லை இல்லை, என்ன யார் கொடுத்தா பால்? அப்ப பாடினார் இந்த பாட்டை. இந்த பால் யார் கொடுத்தது? பால் யார் கொடுத்த உடனே இவர் பாட ஆரம்பிச்சார். ஏன்? ஞான பால் இல்லையா, அறிவினுடைய பால் இல்லையா? அப்ப பாட ஆரம்பிச்சவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் பாடிட்டே இருந்தார். அப்போ நாம் எல்லாம் இறைவனை அப்பனாக கருதினால் நாம் எல்லாம் கூட ஞான சம்பந்தருடைய பாடல்களை, திருமுறை பாடல்களை பாடணும்னு அர்த்தம். அப்போ சிவபெருமான் நம்மை என்னவாக ஏற்றுக்கொள்வார்? பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். என்னவா ஏற்றுக்கொள்வார்? பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். அவர் பாடிய பாடல் தான் உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்த்தன அருவி திரள் மலலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. அவரை தொழுதா நமக்கெல்லாம் என்ன வரும்? வினை வராதுன்னு அர்த்தம். அண்ணாமலையாரை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. அப்படின்னா படுக்கும்போது என்ன சொல்லணும்? அண்ணாமலையாருக்கு அரோகரா சொல்லணும். அப்போ நாம் எல்லாம் சொல்லணுமா வேண்டாமா? அப்ப அண்ணாமலையாரை நாம் எல்லாம் சொல்லணும். அடுத்ததா 2வது திருமுறையில தான் நமக்கு கொடுத்தார். என்ன கொடுக்கிறார்? மந்திரமாவத நீரு, வானவர் மேலத நீரு, சுந்தரமாவத நீரு, துதிக்கப்படுவத நீரு, தந்திரமாவத நீரு, சமயத்தில் உள்ளத நீரு, செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. அதுல கொடுத்திருப்பார். இதுல கொடுக்கிற பொழுது ராவணன் மேலது நீரு அப்படின்னு ஒரு வரி வரும். இது 2ஆம் திருமுறை. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த பாடல்களை பாடினோம்னா நமக்கு ஜுரம் போகும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பதிகத்தை நம்ம தொடர்ந்து பாடணும்னா நமக்கு என்ன போகும்? ஜுரம் போகும். இந்த நெற்றியில விபூதி வைத்து கொஞ்சம் வாயில போட்டு கொஞ்சம் தலைமையில போட்டு ஜுரம் அடிச்சிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த 11 பாடல்களை பாடினா ஜுரம் நீங்கும். தொடர்ந்து பாடிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த ஜுரம் குறையும்னு வாங்க, ஜன்னி குறையும்னு வாங்க. அப்பேற்பட்ட பாடலை கொடுத்தார் 2வது திருமுறையில. அதுல ராவணன் மேலது நீருன்னு சொல்லியிருப்பார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? 1000 ஆண்டு காலம் தவம் செய்தான், 1000 வருஷம் பாடல் பாடி எதை கரைச்சான்? மலையையே கரைச்சான். அப்பேற்பட்டவன் செய்த தவத்தை காட்டிலும் நீர் அணிவது மேல். நீர் அணிஞ்சா என்ன புண்ணியம்? நீர் அணியறதுக்கே புண்ணியம் பண்ணாதாண்டா அணிய முடியும்ன்றார். ஏதோ ஒரு ஜென்மத்தில் எங்கேயோ புழுவாகவோ பூச்சியாகவோ சிவபெருமான் கோயிலையோ இல்ல வெளியிலையோ சிவநாமத்தை, பஞ்சாட்சர நாமத்தை எவர் ஒருவர் ஏதோ ஒரு பிறவியில் கேட்டதனுடைய புண்ணியத்தின் பலனாக நீர் அணிய முடியும்னு சொல்றார். அப்போ நாம் எல்லாம் திருநீர் வைப்பதற்கு அச்சப்படலாம? எவ்வளவு பயபக்தியோட வைக்கணும். ஆனா வாங்கிட்டு என்ன பண்றீங்க? மாசம் மாசம் ஆலய உளவார தொண்டு சீர் திரு கூட்டம் உளவார பணி செய்யறாங்க. ஆனா அப்பயும் பார்த்தீங்கன்னா சுத்தி வரும்போது பாருங்க
எல்லா விபூதி குங்குமம் அங்கேயே தாங்குது. அது வேற பயம் வேற. சிவன் சொத்து. ஆமாம், அது உண்மையா? நாம எடுத்தா திருட்டு. நீங்க இப்படி வலம் வருகிற பொழுது சண்டிகேஸ்வரர் என்று ஒருவர் இருப்பார், தெரியுமா? அபிஷேக தீர்த்த தொட்டிக்கு பக்கத்தில் இருப்பார் சண்டிகேஸ்வரர். அவர்கிட்ட போன உடனே எல்லாம் நான் கேட்டேன் ஒருத்தர்கிட்ட, என்னையா கை தட்டுறீங்கன்னார். அந்த சுவாமிக்கு காது கேட்காதான். சில பேர் எப்படி இந்த சிட்டிகை போடுவாங்க, அப்படி பண்ணுவாங்க சில பேர். நான் கேட்டேன் என்ன அப்படின்னு. இல்லை, அவருக்கு காது கேட்காதான், அதனால் கை தட்டி சுவாமியை கும்பிட்றாங்க, எழுப்பிட்டு கும்பிட்றாங்க. கை தட்டினா காது கேட்கும். அதெல்லாம் இல்லை. அவர் சிவன் கோயிலினுடைய கணக்கு பிள்ளை. இங்கிருந்து நாங்கள் எதையும் கொண்டு போகல சுவாமி, நீங்கள் பார்த்துக்கோங்க சுவாமின்னு இந்த 2 கையை, உள்ளங்கை இருக்கே, அதை 2த்தையும் இப்படி காட்டணும். நாங்கள் இங்கிருந்து எந்த பொருளையும் திருடிட்டு போகல. அதுக்கு வந்தது தான் அந்த பழமொழி, சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்ததே அதுக்கு தான் வந்ததே தவிர அதுக்காக இல்லை. அப்பனா என்ன அர்த்தம்? சிவாச்சாரியார் கொடுக்கக்கூடிய விபூதியை நீங்க கொண்டு போகலாம். என்னைக்காவது உங்களால திருக்காரணீஸ்வரர் ஆலயத்திற்கு வர முடியாமல் போனா ஒரு டப்பாவில் சேமிச்சு வச்சிங்கன்னா இருந்த இடத்திலிருந்தே சொர்ணாம்பிகை உடனுரை திருக்காரணீஸ்வரா அப்படின்னு சொல்லி அப்படி திருநீர் அணிந்தீங்கன்னா ராவணன் மேலது நீரு. இருந்த இடத்திலிருந்தே காரணீஸ்வரர் வீட்டுக்குள்ளேயே திருவருளை கொடுத்துருவார்னு அர்த்தம். அதுக்கு பாடப்பட்டது தான் இந்த திருநீற்று பதிகம். ரொம்ப அற்புதமானது, எல்லாரும் பாடலாம். எளிமையாக கொடுத்துக்கிறார், ரொம்ப கரட முரடாலாம் கொடுக்கல, ரொம்ப எளிமையாக கொடுத்துக்கிறார். அப்போ இதெல்லாம் பாடணுமா வேண்டாமா? பாட வேண்டியது யாருடைய கடன்? நம்மளுடைய தானே. அப்போ நீங்கள்லாம் சிவபெருமானை அப்பாவாக நினைத்தீர்களானால் மகனாக இருந்து எப்படி ஞானசம்பந்த பெருமானாக இருக்கக்கூடியவர் சைவ நெறி என்று சொல்லக்கூடியதை வளர்ப்பதற்காக ஊரூரா போய் தேவாரம் பண்ணார். எல்லா தலத்துக்கும் போயிருக்கார். மயிலாப்பூருக்கு போயிருக்கார், திருவான்மையூருக்கு போயிருக்கார், எல்லா தலத்துக்கும் போயிருக்கார். ஞானசம்பந்தர் வந்த திருமுறை மண்டபம் வந்து திருவான்மையூர்ல இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா தொடர் சொற்பொழிவு நடந்துட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் அந்த மண்டபத்தை மாற்றி அமைக்கவே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் மாற்றவே இல்லை. ஞானசம்பந்த பெருமான் வந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அந்த மண்டபம் அதே உயரம் தான் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். கீழே தரையும் அதே மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க. ஒரு முறையாவது வாழ்க்கையில் அந்த இடத்தெல்லாம் போய் உட்காந்து போய் சுவாமியை பார்க்கறது மட்டும் இல்லை, அந்த இடத்திற்கு என்ன வரலாறு, அந்த தலத்திற்கு என்ன வரலாறு நாம் எல்லாம் பார்க்கணும். அந்த திருவான்மையூர் மருதீஸ்வரர் கோயில் வால்மீகி காலத்தில் இருந்திருக்கு. அந்த நாதருக்கு பெயர் வால்மீகி நாதர்னு பெயர். இன்னொன்று, அங்க இருக்கக்கூடிய தல விருட்சம் வன்னிய மரம் 5000 வருஷம் பழமையானது. இதை நான் போய் சொல்லல, ஆராய்ச்சி பண்ணி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உண்மை. எவ்வளவு? 5000 வருஷம் பழமையான மரம், வன்னிய மரம். அந்த மரத்தெல்லாம் பார்க்க வேணாமா? அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். என்ன தெரியுமா காரணம்? நம்ம மூதாதையர்கள் யாராவது அங்கே போயிருப்பா. இந்த ஞானசம்பந்த பெருமான் அங்கே வந்திருக்கார். ஆனால் அவரை இப்போ நம்மால பார்க்க முடியாது. ஆனால் அவர் பார்த்துட்டு போன, அவர் திருவடி பட்ட இடத்தில், அவர் தரிசித்த இடத்தில் நாமும் போய் தரிசித்தால் அந்த வாசம் காற்றோடு காற்றா வந்து இந்த உடம்பின் மீது, இந்த ஆன்மா மீது படும். இது அங்க சைவ நெறி. எவ்வளவு சிறப்பு பாருங்க. இதை சொல்லக்கூடிய விதம் வேற எதிலையும் இல்லை. இந்த புராணம் நமக்கு இந்த திருமுறையில தான் உண்டு. அதை தான் சொல்றார். அப்போ இனிமேலாவது நெற்றி நிறைய விபூதி தரீங்க, நோய் வராது. இன்னொன்று, விபூதி தரித்து கொண்டிருக்கின்றவரை யமன் அணுக மாட்டான். விபூதி வச்சுருக்கிறவங்களை பார்த்தா யமன் வந்து அணுக மாட்டான். உயிர் போக போதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா விபூதி நெத்தியில வச்சீங்கன்னா யமன் பாசக்கயிறு போட மாட்டான். இன்னொன்று, அவன் வந்திருப்பான், வாசல்ல நிற்பான், உயிரை பிடிக்கிறது அந்த பிரிச்சு மட்டும் வேணா விடுவான். எதை உடம்பு வேற உயிர் வேற ஆன்மாவை வேற பிரிப்பான். ஆனால் அவனால கொண்டு போக முடியாது. யார் கொண்டு போவா? திருக்கைலாயத்தில் இருந்து வருவாங்களாம். எது? சிவகணங்கள், பூதகணங்கள், நந்தியம்பெருமான் புடை சூழ 33 தேவர்கள் புடை சூழ வருவாங்களாம். எங்க வந்து, ஐயோ திருநீர் அணிந்தவராச்சே, இவரை விடலாம, நாம கொண்டு போகணுமே. எங்க?
நம்ம லோகத்துக்கு கொண்டு போகணுமேன்னு அழைத்து கொண்டு போவாராம். அப்போ யாரெல்லாம் அப்பாவாக நினைக்கிறீங்களோ சிவபெருமானை, அவங்கெல்லாம் ஞானசம்பந்த பெருமானுடைய திருமுறைகளை படிங்க. 3 திருமுறை. அதில் அதே மாதிரி கோளறு பதிகம்னு கொடுத்துருப்பார். எல்லாம் இந்த இப்போ செல்போனை ஓப்பன் பண்ணாவே 2026 எப்படி இருக்கும், 2026 இந்த ராசிக்கு எப்படி இருக்கும், அந்த ராசிக்கு எப்படி இருக்கும், உலகத்தில் எல்லாத்தையும் சொல்லி நம்ம செய்யறது சரியா செய்தால் எதுவும் நம்மை அணுகாது. ஒருவேளை நாம ஏதேனும் துன்பப்படுவோமே ஆனால் அதுக்கு கொடுத்துட்டார். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இந்த பாட்டை பாடினா நாளும் கோலும் ஒன்றும் பண்ணாது. இந்த பாட்டை பாடினா நாள் நமக்கு என்ன செய்யும், ஏதாவது பண்ணுமே, ஒன்றும் பண்ணாது. அச்சோ இவர் சிவ அடியார் இல்லையா, தினமும் கோளறு பதிகம் படித்து கொண்டிருக்கிறாரே, இவரை போய் நாமல் ஏதேனும் தொட்டொன்னால் சிவபெருமான் கையால யார் உதவாங்கிறது? யமனையே காலால உதைத்தவர் நம்மை எதால உதைப்பாரோ தெரியாதுன்னு என்ன பண்ணுவாரா, பயப்படுவார். அது மட்டும் இல்ல, இன்னொரு பயமா இருக்கும். என்னது, முப்புறங்களையே தன் சிரிப்பால் எரித்தவர் நம்மையும் சிரிக்கிறன்ற பேர்ல ஒரு சிரிப்பு சிரிச்சா நம்ம கதியெல்லாம் என்ன ஆகும்? யார் நினைப்பா? அந்த ராகு கேது அங்காரக அப்புறம் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சிவ அடியார்களுக்கு தீங்கு நினைத்தால் ராகுவோ கேதுவோ நம்மை ஒன்றும் செய்யாது, குரு ஒன்றும் செய்ய மாட்டார், மறைந்திருக்கிறார், அப்படி இருக்கார், வக்கர புத்தியில் இருக்கார், இதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க. கோளறு பதிகம் படிங்க. அப்படி பதிகம் படித்தோமே ஆனால் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவருளோடு சேர்த்து சிவபெருமானுடைய திருவருளும் நமக்கு சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு பதிகத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ நேர நவகிரகத்திற்கு போய் அப்படி வலம் வருகிற பொழுது என்ன பண்ணோம்? வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடுவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் குலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. நல்லதை தவிர தீங்கு செய்யக்கூடாது இவர் சொல்லிட்டார். இவர் சொன்னதுக்கு அப்புறமா சிவபெருமான் பார்ப்பார், என் குழந்தை ஞானசம்பந்த பெருமான் பதிகத்தை படிச்சதுக்கு அப்புறமும் நீ சும்மா இருக்கு, குழந்தைய துன்பப்படுத்தலாம சைலண்டாயிரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ராவணன் 1000 ஆண்டு காலம் தவம் செய்தான்னு சொன்னேன். பாடல் பாடி கரைத்தான், மலையை கரைத்தான் என்று தெரிந்தது. ஆனா சிவபக்தனாக இருந்ததனால நவகிரகத்தை படியா போட்டு முதுகு மேல ஏறி போய் சிம்மாசனத்தில் உட்கார்ந்த ஒரே ஒரு சிவபக்தன் யாருன்னா ராவணன். இந்த நவகிரகங்களால ஒன்னும் பண்ண முடியல. ஏன்? அவன் சிவபக்தன், அவனை ஒன்னும் பண்ண முடியல. அப்படி பண்ண முடியாத பொழுது சனியை நாரத மகரிஷி திருப்பி போட வச்சார். முதுகு மேல போய் ஏறி போய் தான் உட்கார்ந்தார். முதுகுல சவாரி செய்யற வரைக்கும் ஒன்றும் ஆகலை. பார்த்ததனால சனி பிடித்தார். அப்ப யோசிச்சு பாருங்க. ஆனா அவர் ஒழுக்கத்தோடு இருந்திருப்பாரே ஆனால் அவருக்கு மரணம் அவர்கிட்ட நெருங்கி இருக்கார். அவர் சிவ அடியார், அவரை நெருங்கிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்கார். ஆனால் ஒழுக்கம் தவறியதனால மட்டும்தான் அவருக்கு அந்த உயிர் பிரிய வேண்டிய சூழல் தள்ளப்பட்டது. அப்ப யோசித்து பாருங்க, நாம வாழுகிற பொழுது ஒழுக்கமாக வாழ்ந்தோமே ஆனால் இந்த நவகிரகம் நமக்கு ஒன்றும் செய்யாது. இதைதான் ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். 2ஆம் திருமுறை நமக்கெல்லாம் 2ஆம் திருமுறையிலே அதை கொடுத்திருக்கிறார். அப்போ இறைவனுடைய கருணையினாலே 3ஆம் திருமுறை ரொம்ப ரொம்ப சிறப்பு. பஞ்ச சக்கர பதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் திருமுறையில சொல்றார். தும்பல் இரும்பல் தொடர்ந்தத போழ்தினும், தும்பலோ இரும்பலோ தொடர்ந்த போழ்தினும், வெம்மை நரகம் விளைந்த போழ்தினும், இம்மை வினை அடர்ந்து எய்தும் போழ்தினும், அம்மையினும் துணை அஞ்செழுத்துமேன்றார். அம்மா கூட இப்ப ஏன் முன்பே சொன்னேன் இல்லையா, என்ன சொன்னேன்? அம்மா கூட என்ன தரமாட்டேன்றா.
அழுதா கூட பால் தரமாட்டேன்ற. பாலுக்கு பாலகன் வேண்டிட பார்க்கடல் ஈன்றபிரான். பார்க்கடலை கொடுத்தார் இல்லையா? சரி, ஏன் பார்க்கடலை கொடுத்தார்? ஒரு அண்டா பால் கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு சொம்பு நிறைய கொடுக்கலாம், ஒரு குண்டா நிறைய கொடுத்துருக்கலாம். பார்க்கடல் கொடுத்தார். இந்த ஜென்மத்திற்கு குழந்தை அழுதான், நான் ஒரு அண்டா பால் கொடுத்துடுறேன், ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கும் யார் தருவா? இன்னொன்று, நான் அம்மை அப்பர், என் தகுதிக்கு ஏற்றவாறு இல்லை கொடுக்கணும். இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு ஜவுளி கடை ஓனரை கூப்பிட்டு வச்சு சிறப்பு விருந்தினர்னு சொல்லிட்டு, ஐயா இந்தாங்க நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு கச்சிப்ப கையில் கொடுத்தா அவர் என்ன சொல்வாரு? ஐயா, என் கடையில் நான் சும்மாவே 1000 கச்சிப்பு கொடுப்பேன், என்னை கூப்பிட்டு அவமானப்படுத்துறீரா? அப்படிதானே சொல்லுவோம். இப்போ அதே ஒரு அரிசி கடை வியாபாரியை கூப்பிட்டு, ஐயா வீட்டுக்கு வேணுமா ஒரு 10 கிலோ அரிசி எடுத்துட்டு போங்க, சொல்ல முடியுமா? அவரவர்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்றார் போல அதை நம்ம அவர்களை அவமானப்படுத்துவதாக அர்த்தமாயிடும். ஆனால் இந்த குழந்தை அழுது, இப்போ அழும்பொழுது பால் கொடுக்கணும். அப்படி பாலை கொடுக்கிற பொழுது அண்டா நிறைய கொடுத்தா அந்த குழந்தை இந்த ஜென்மத்தில் குடிச்சு தீர்த்துரும். அப்ப என்ன பண்றது? பார்க்கடலை கொடுத்துடலாம். ஏன்? எத்தனை ஜென்மம் எடுப்பாருன்னு யாருக்கு தெரியும்? எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். ஒரு கடல் மணலை நான் சொல்லல, அருணகிரி பெருமான் சொல்றார். எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். ஏன்? ஒரு ஆசைக்கு ஒரு பிறவி தருவார். அப்ப நாம படுற ஆசைக்கெல்லாம் எத்தனை பிறவி வருமோ தெரியல. உண்டா இல்லையா? ஒரு ஆசைக்கு ஒரு பிறவி தருவாராம். அப்பனா என்ன அர்த்தம்? அருமிங்கள் அருமிங்கள் ஆசையை, ஆசையை சுத்தமா அர்த்தம். அதை தான் சொல்றார். அம்மையினும் துணை அஞ்செழுத்துமேன்றார். 3வது திருமுறையில சொல்றார். 3வது திருமுறையில தான் பாடுறார். எதை பாடுறார்? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குய்ப்பதும் வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே. உலகத்தில் நாதன் நமக்கு என்ன இருக்கா? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இறைவனை வணங்குகின்ற பொழுது நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்துன்றார் வள்ளலார் பெருமான். அப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? ஆனந்த கண்ணீர் வரணுமா? நான் நினைச்சேன் அடுத்த வருஷம் தான் பார்ப்போம் காரணீஸ்வரரேன்னு. போனஸாக கொடுத்துக்கிறார் 2 நாள். வா, சும்மா ஏன் புலம்பின் இருக்கே, அதெல்லாம் ஒன்றும் சொல்லாதே, வா. உண்டா இல்லையா? எல்லா அடியார்களும் சொன்னாங்க. பாவம் நாகராஜன் ஐயாவை எல்லாரும் ஃபோன் பண்ணி வேற விசாரித்தாங்க. ஐயா ஒரு 6 நாள் கொஞ்சம் கூட கொடுக்கூடாதா அப்படின்னு. நான் என்னங்க பண்ணுறது, எல்லாருக்கும் கொடுக்கணுமே, பகிர்ந்து கொடுக்கணுமே அப்படின்னு கொடுத்தேன்னார். ஒன்றும் வேண்டாம் இரு, நான் 2 நாள் போனஸ் தரேன்னு கொடுத்துருக்கார். அப்போது காதலாகி கசிந்து நான் அடுத்த வருஷம் பார்ப்பேன்னு நினச்சேன். இல்லை நீ இப்போவே வா, நான் உன்னை பார்க்கணும்னு வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு எனக்கு காட்சி கொடுக்குறார் கூப்பிட்டு வச்சு. இப்போ நான் அப்போ எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பார்க்க ஆனந்தமாக இருக்குமா? அப்போ ஆனந்தமாக இருக்கும் பொழுது என்ன வரணும்? கண்ணீர் வரணுமா? ஆனந்தமாக இருக்கிற பொழுது கண்ணீர் வந்துச்சுன்னா அது கண்ணில் இருக்கக்கூடிய நீர் உப்பு வராது. எல்லாம் சாப்பிட்டு பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் சிரிக்கிற பொழுது சைடில் அப்படியே கண்ணீர் வரும் பாருங்க. அந்த கண்ணீரை எடுத்து அப்படியே நாக்கில் தொட்டு பாருங்க, இனிக்கும். அதுவே துக்கமாக இருக்கிற பொழுது அழுது பாருங்க, அழுது அந்த கண்ணீரை எடுத்து வச்சு பாருங்க, உப்பு கறியும். கண்ணு ஒன்று தானேங்க, நீரும் ஒன்று தானேங்க. அது ஏங்க இதுக்கும் அதுக்கும் அவ்வளவு வித்தியாசம் கொடுக்கிறான் இறைவன்? உடம்பும் ஒன்று தானேங்க. ஆனால் இந்த மனம் நினைக்கின்ற பொழுது மாற்றம் தோன்றுகிறது. கண்ணீரையும் மாற்றி கொடுக்கிறார். இதை எதையாவது செய்ய முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. யாராலையாவது செய்ய முடியுமா? முடியாது. இறைவன் இயற்கையா கொடுத்துக்கிறார். அதை சொல்றார், காதலாகி கசிந்து ஆண்டவன் மீது காதல் வையுங்கள்ன்றார். எதையோ காதலித்து வீணா போகாதீங்கன்றார். அப்போ எதையோ நாம என்ன காதலிக்கிறோம்? மனைவி வீடு வரை தான் வருவா,
உறவுகள் எல்லாம் அவ்வளவுதான். சேர்த்து வச்சிருக்கிறதெல்லாம் பின்னாடி யாரோ அனுபவிக்க போறா, நாம கிடையாது, நம்ம கிடையாது. அப்பனா என்ன அர்த்தம்? எதுவுமே நமக்கு என்ன இல்லை, நிரந்தரம் இல்லாதது. ஆனா எது நிரந்தரம்? ஆண்டவன் என்றைக்கும் உள்ளவன், இந்த ஆன்மாவும் என்றைக்கும் உள்ளது. இந்த உடம்பினுடைய சுகம் காண்பது போல ஆன்மாவினுடைய சுகம் காட்ட எத்தனை பிறவி எடுத்து எடுத்து எடுத்தாலும் இந்த ஆன்மா சுகமடையும். அதுக்கு தாங்க ஆண்டவன் வழிபாடு. அதை சொல்றார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. ஆனா நாம எல்லாம் வீடு இல்லை, வாசல் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அது கிடைக்கல, இது கிடைக்கல, மக சரியில்லை, மகன் சரியில்லை, மருமக சரியில்லை, மருமக சரியில்லை, இருக்கிற வீடு சரியில்லை, வாஸ்து சரியில்லை, எவ்வளவு பிரச்சனைன்றீங்க. ஒரு நாள் அப்படி லிஸ்ட் போட்டால் போயிட்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் இல்லை, எல்லாம் அவன் பார்த்து கொள்வான். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பதும். ஓதனும் யார்? நாமத்தை, இறை நாமத்தை ஓதனும். ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது. நன்னெறி எது? இப்ப சொல்லும் பொழுது இதுல தலைப்பை என்ன கொடுத்துக்கிறாங்க? சைவ, அதாவது திருமுறைகளை உணர்த்தும் செந்நெறின்னு கொடுத்துக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமுறைகளை நாம ஓத ஓத நம்மை என்னவாக இருக்கும்? செம்மையாக்கும்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, திருமுறைகளை ஓத 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 அந்த இடம் செம்மையாகும்னு ஒரு அர்த்தம். திருமுறைகளை ஓத ஓத இந்த ஆன்மா செம்மை அடையும்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, நம்மிடத்தில் ஏதேனும் அழுக்காறு அப்படின்னா என்னது? ஆமா, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது, பொய் சொல்றது, ஏமாத்துறது, பஞ்சமா பாதகத்தை செய்வது, கீரை வாங்கிட்டு சில பேர் 10 பேர் ஒன்றா கீரை எடுப்பா. ஆமாம், அதில் என்ன பண்ணுவா, ஒரு அம்மா மட்டும் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு வரவே மாட்டா. இந்த கீரைக்காரரு எல்லாரும் காசு கொடுத்துட்டு, எல்லாம் கொடுத்துட்டோம்மா, கொடுத்துட்டோம். அந்த அம்மா போனவன் வரவே மாட்டா. லாபம் இன்னைக்கு 20 ரூபா. அந்த கீரையை சாப்பிட்டா, காலையில் சாப்பிட்டா ராத்திரியெல்லாம் போயிட்டே இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே 2000 ரூபாய் டாக்டர் வசூல் பண்ணார். ஒழுங்கா 20 ரூபாய் கொடுத்திருந்தா 2000 லாபம். நான் ஏமாத்தணும்னு நினைச்சேன்னா என்னை ஏமாத்துறதுக்கு அவன் காத்துண்டே இருக்கான். நான் ஏமாத்துறது 20 ரூபாவா இருக்கும், ஆனா என்னை ஏமாற வைக்கிறது எவ்வளவா இருக்கும்? 2000 இருக்கும். அப்போ 20 பெருசா 2000 பெருசா? அப்ப நன்னெறி எதுல வரும்? இந்த நெறிமுறைகளை படிக்க படிக்க, திருமுறைகளை படிக்க 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 ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பதுன்றார். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நான் நினைக்க என் மனசு என்ன எழுதின எழுத்து அப்படி. இந்த பிரம்மா ஆலகால வசத்துல எழுதுறதுனால என் எண்ணம் விஷமமா வருது. 6வதாக ஒரு அறிவு கொடுத்துட்டார். இப்போ நான் திருமுறைகளை படிக்கிற பொழுது என்ன தோணுது? சிவ சிவா, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, பாவம் அந்த மனுஷன் எங்கேயோ போய் எங்கேயோ தோட்டத்தில் இருந்து பறித்து நமக்காக இவ்வளவு காலையில் கொண்டு வந்து கீரையே அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து கொடுக்குறாரே, 25 ரூபாய் எல்லாரும் கட்டு விற்கிறா, 20 ரூபாய் தராரே, வீடு தேடி வந்து தராரே, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு அவர் கொடுத்ததை 20 ரூபாய் கொடுத்தா பிரச்சனை இல்லை. அவரும் சந்தோஷமா அடுத்த வாட்டி அக்கா வேற ஏதாவது கீரை வேணுமா சொல்லுக்கா, நாளைக்கு கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷா தரேன் அப்படிம்பார். நான் ஏமாத்தணும். அப்போ எண்ணம் நம்மை ஒரு செகண்ட்ல, மனித மனம் குரங்கு குரங்கு இருக்கே, ஒரு செகண்ட் என்ன பண்ணோம்? மரம் தாவி 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 போயிட்டே இருக்கும். இப்ப இங்க இருக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா அது போயிருக்கும். எங்க தேனம்பேட்டை சிக்னல்ல நிற்கும். அவ்வளோ செகண்ட். அவ்வளவு ஏங்க? இப்ப நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஆனா நான் உட்கார்ந்து இருக்கிறது திருக்காரணீஸ்வரர். என் மனம் எவ்வளவு வேகமா போகும். நான் சிங்கப்பூர்ல எல்லாம் சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்ப சிங்கப்பூர் போயிட்டேன், என் மனம் போயிடுச்சாங்க. அப்போ மனதை எவ்வளவு வேகமாக மாற்ற முடியும் என்பது உதாரணம். அதனால சொல்றார், ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பதுன்னார். நல்ல நெறியில கொண்டு போகும். இன்னொன்று, நாம மட்டுமா நல்ல நெறிக்கு போவோம்? நாம நல்லவர்களாக இருந்தோன்னா நம்ம குழந்தைகள் நல்ல குழந்தையா வழி நடத்தும்.
குழந்தை பென்சில் தெரியாமல் கொண்டு வருவான் குழந்தை. இது யாருது? மா என் பக்கத்தில் உட்காந்த பையம்மா, அதில் என்னமோ பொம்மை இருந்துச்சுமா, அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுமா, அவன் ஏமாந்த நேரம் பார்த்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லணும்? டே இதை நீ எடுத்துட்டு போவாதே, ஒரு அடுத்த மாதம் எடுத்துட்டு போ, அடுத்த மாதம் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிடணும். இதான் நல்ல அம்மா. கன்னத்தில் 2 போட்டு இல்லைன்னா அன்பாக உட்கார சொல்லி இந்த பழக்கம் வரக்கூடாது. எது? ஆமாம், தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்னு சொல்லுவாங்க. கனவிலும் என்ன வரக்கூடாது? களவு வரக்கூடாது, திருடுற மாதிரி தோணக்கூடாது. சில பேர் கனவு காண்பா, எங்கேயோ புதையல் இருக்கு, அது நம்ம கண்ணுக்கு தெரியுது, அந்த புதையல் நமக்கு மட்டுமே கிடைக்கணும், எங்கேயோ போறோம், யாரோ 100 சவரத்தை தவற விட்டுருக்கா, யாரோ அதை எங்கேயாவது போடுவாங்களா, எங்கேயாவது யார்தான், அதெல்லாம் நிலை பெறுமா? நிலை பெறாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நன்னெறியை வகுப்படுத்துவது இந்த 3ஆம் திருமுறையில சொல்லுகிறார், ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பதுன்னார். அப்போ திருமுறைகளை ஓதக்கூடியவர்களை இறைவன் நன்னெறியில் கொண்டு போகிறார்னு அர்த்தம். வாழ்க்கையை செம்மப்படுத்துறார், ஆன்மாவை செம்மைப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றார்? நம் குழந்தைகளை நல் வழிபடுத்துகிறார். 21 தலைமுறைக்கும் நலம் பயக்கூட வேதம் 4 மெய் பொருள் ஆவதுன்ட்டார். வேதத்தை விட திருமுறைன்னா ஏதோ நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ தனியா எல்லாம் இல்லைங்க. 12 திருமுறையும் என்ன அர்த்தம் தெரியுமா? முழுக்க 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 வேதம். நம்மால சமஸ்கிருதம் போய் படிக்க முடியாது, ஆனா தமிழ்ல கொடுத்திருக்கக்கூடிய 12 திருமுறைகளை படிக்கலாம். உண்டா இல்லையா? 12 திருமுறைகளை படிக்கலாம், எல்லாராலும் படிக்கலாம். படிக்க முடியாதவங்க சரி எனக்கு படிக்க தெரியல, எழுத தெரியாது, படிக்க தெரியாது, நான் மடை வரும்போது கூட பள்ளிக்கூட பக்கம் ஒதுங்கல, யாராவது படிக்கிற பொழுது ஓதல் எது இதை கேட்கலாம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, கேட்டல் ரொம்ப நன்று, கேட்கணும், படிக்கிற பொழுது கேட்கணும். அப்ப சொல்றார் வேதம் 4 மெய் பொருள் ஆவதுன்ட்டார். இந்த வேதத்துல என்ன இருக்குடா அப்படின்னா ஒன்னும் இல்லைங்க, இந்த நாதன் நாமம் நமச்சிவாயவே. அவர் சொல்றார் பாருங்க, இந்த 4 வரியை மட்டும் நீங்க உதாரணமா வாழ்க்கைக்கு எடுத்துக்கலாம், வேற எந்தையுமே நீங்க எடுத்துக்கணும்னு அவசியமே கூட இல்லை. காதலாகி கசிந்து அன்பை செலுத்துங்க. அப்படி அன்பை செலுத்துகிற பொழுது இறைவனை வணங்குங்க. இறைவனை வணங்குகிற பொழுது நமக்கு என்ன வரணும்? ஆனந்த கண்ணீர் வரணும். இறைவா அரிது அரிது மானடராய் பிறத்தல் அரிது கூன் குரு செவிடு பேடு நீங்கி பிறக்க வைத்த இறைவா உனக்கு நன்றி. அப்படி பிறக்க வைத்தவர்களை எத்தனை பேர் திருக்காரணீஸ்வரரை வந்து பார்த்திருக்கா? இதே சைதாப்பேட்டையில லட்ச லட்சமா கோடி கோடியா 40 வீடு 10 வீடு 20 வீடு வாடகை வந்தாலும் உன்னை அடிமெரிச்சு பார்க்காதவ 1000 பேர் இருக்கா. என்னை பார்ப்பதற்கு பணித்திருக்கிறாயே, உனக்கு கோடி கோடி நன்றின்னு சொல்லணும். இந்த பிறவி எடுத்தது எதற்காக? வணங்குவதற்காக. இறைவனை நிறைய பேர் அதுக்குன்னே நினைச்சுட்டு இருக்கா. சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் பட்டுப்புடவை கட்டிக்கிறதுக்கும் பட்டு வெட்டி கட்டிக்கிறதுக்கும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறதுக்கும் 4 இடத்துல சுத்தி இதுக்கே நினைச்சுட்டு இருக்கா நிறைய பேர். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வாழ்க்கைக்கு துணைக்கு உன் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல எதுக்குமே துணை வராதது. அதெல்லாம் இங்கோடு அழிந்து விடக்கூடியது. எல்லாம் இன்னைக்கு இருந்தா நாளைக்கு இருக்காது. ஆனா அழியாத செல்வம் எதுனா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பதும் வேதம் 4 மெய் பொருள் ஆவதும். இந்த வேதத்துல என்னடா இருக்கு என்னடா இருக்குன்னு எல்லாரும் கேட்கிறா. 4 வேதத்துல இருக்கிறது ஒண்ணும் இல்லைங்க, நாதன் நாமம் நமச்சிவாயவே. கைத்தட்டுங்களே. வேற ஒண்ணும் கிடையாது. என்ன இருக்கு? வேதம் 4 மெய் பொருள் ஆவது. இந்த மெய் பொருள் யாரு? சிவபெருமான். ஏன்னா ஆதியும் அந்தமும் இல்ல அருப்பெரும் ஜோதி அவர்தான். அதனால தோற்றம் இல்லாதவர், முடிவு இல்லாதவர். அப்படி முடிவும் தோற்றமும் இல்லாதவர், அழியாதவர், எல்லாம் அழிந்தாலும் அவர் அழியாத பெருமான். அப்படி அழியாத பெருமானை வேதம் சொல்லுகிறது மெய் பொருள் என்று. மெய் பொருள் என்று. அதனால சொல்றேன்,
நாதன் நாமம் நமச்சிவாயவே, வேற ஒண்ணும் இல்லைங்க. அந்த வேதத்துல நாதன் நாமம் நமச்சிவாய தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு வேதம் படிக்க தெரியலையா? நாதன் நாமம் நமச்சிவாயவே, நாதன் நாமம் நமச்சிவாயவே, நாதன் நாமம் நமச்சிவாய், இதையே சொல்லுங்க போதும்ன்ற. சரி, சொல்லவும் தெரியலையா? கேளுங்கன்ற. எதை கேட்கணும்? நமச்சிவாய மந்திரத்தை கேட்கணும். ஏன் நமச்சிவாய மந்திரத்தை கேட்காம 33 தேவர்கள் போனதனால தாங்க கந்த புராணம் உருவாச்சு. சிவன் நிந்தனை செய்தான் தட்சன். அவன் சுடலை ஆண்டி, அவன் பித்தன், அவன் பேயன், அவன் ஆடை இல்லாதவன், அவன் பைத்தியக்காரன், இப்படி எல்லாம் திட்டின போது இந்த சிவி கொடுத்து கேட்டாங்க. யாரு? 33 தேவர்கள். ஏன்னா நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லயே பையன் அம்மாவை திட்டின்னு இருப்பான். வீட்டுக்காரர் நம்மளால தான் திட்ட முடியல, ஏண்டா அம்மாவை அப்பாவை திட்டுவான். சில நேரத்தை நீ எல்லாம் அப்பாவா அப்படி, அம்மா நம்மளால தான் திட்ட முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ரசிப்பு. எதை எதை எங்கே எப்படி செய்யணுமோ அதை செய்யணும். அப்போ இங்கு சொல்லுகிற பொழுது அந்த இடத்துல யாரையோ திட்டுறாங்கன்னு நமக்கு செவி கொடுத்து கேட்க கூடாது. பிள்ளை யாரை திட்ட? அப்பாவை திட்டக்கூடாது. அவர் அப்பா சொல்லணும். அம்மாவை திட்டுகிற பொழுது சொல்லணும் அப்பா. மாத்தணும் இல்லையா? நமக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா பிள்ளைகள் இடத்துல கணவனை விட்டு கொடுக்க கூடாது. மனைவி கணவர் மனைவியை விட்டு கொடுக்க கூடாது. அதான் குடும்பம். எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாது. அப்போ இங்கு சொல்லுகிற பொழுது என்ன சொல்றார்? நாதன் நாமம் நமச்சிவாயவே. அப்ப என்ன பண்ணணும்? கேட்கணும். சொல்ல முடியலன்னா கேளுங்க. தட்சன் நிந்தித்தான், கேட்டாங்க. கேட்டதனால காதை இப்படி மூடிக்கணுமா? சிவன் நிந்தனை செய்தா காதை மூடிக்கணும். சிவனை நிந்திக்கிற பொழுது காதால செவி கொடுத்து கேட்கக்கூடாது. கேட்டா இப்பிறவி மட்டுமல்ல எப்பிறவியிலும் இந்த பாவத்தை தொலைக்கவே முடியாது. இதுக்கு பரிகாரம்னே ஒண்ணு கிடையாது. பிறவி எடுத்து 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 நாயா பேயா புழுவா பூச்சியா என்னென்ன பிறவிக்குதான் அவ்வளவையும் எடுத்து எடுத்து போக வேண்டியதுதான். கடைசி வரைக்கும் அந்த ஆன்மா சுகம் பெறாது. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஆவியா திரிவிடான், அந்த மாதிரி ஆவியா திரிஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ இது சொல்லும் பொழுது என்ன சொல்றார்? நாதன் நாமம் நமச்சிவாயவே. காது கொடுத்து கேட்கணும்ன்றார். ஒன்னு சொல்லுங்க இல்லைன்னா கேளுங்கன்றார். அப்போ நீங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அப்பா மகனாயிருந்தா நீங்க இறைவனை சிவபெருமானை அப்பாவாக நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாம் என்ன கேட்கணும்? இந்த 3 திருமுறைகளை படிக்கணும். முதல் திருமுறை. முதல்ல இன்னொரு விஷயம் தெரியுமா? நமக்கெல்லாம் இந்த 12 திருமுறையை தொகுத்து கொடுத்தவங்களே தெரியாது நிறைய பேருக்கு. 12 திருமுறையை தொகுத்து கொடுத்து 12 திருமுறை என்னன்றதே நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கோங்க. முதல் 3 திருமுறை தான் ஞான சம்பந்த பெருமான். அதுதான் சொன்னேன், சத்புத்திர மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் அப்படின்றது. இது முதல் திருமுறை திருக்கடை காப்புன்னு சொல்லுவாங்க. இவர் பாடினது எல்லா பாட்டையும் என்ன சொல்லுவாங்க? திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பர் பெருமான் நாவுக்கரசர் பாடியதற்கு மட்டும் தேவாரம்னு பேரு. என்ன பேரு? தேவாரம்னு பேரு. அடுத்து வரக்கூடிய திருமுறை 3மே யார் பாடியது? 4, 5, 6 இந்த திருமுறையை பாடியவர் அப்பர் பெருமான். அப்பர் பெருமானாக இருக்கக்கூடியவர் பாடியதற்கு தேவாரம்னு பேரு. தேவாரம்னு பேரு. நம்ம மொத்தமாவே தேவாரம்னு சொல்றோம். ஆனா அப்பர் பெருமான் பாடியதைத்தான் தேவாரம் என்று சொல்லுவார்கள். நாவுக்கரசர் அப்பர் பெருமான் பாடியதை தேவாரம். 7ஆம் திருமுறை, அதுக்கு பேரு திருப்பாட்டுன்னு பேரு. யார் அவர் பாடியது? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாடியது 7ஆம் திருமுறை. அவர் பாடினதை மட்டும் ஒரே திருமுறையா தொகுத்து கொடுத்துட்டாங்க அப்படியே. அதற்கு திருப்பாட்டுன்னு பேரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியதற்கு திருப்பாட்டுன்னு பேரு. 8ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடியதற்கு மாணிக்க வாசக பெருமானாக இருக்கக்கூடியவர் பாடியது. அதற்கு திருவாசகம்னு பேரு. திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் குரானை, தன்னுடைய குரான் என்று சொல்லக்கூடியதை தன் பாக்கெட்ல கிடையாது.
ஒவ்வொரு முறையும் ஏவுகணை என்று சொல்லக்கூடியதை ஏவுகிற பொழுதெல்லாம் இந்த திருவாசகம் என்று சொல்லக்கூடியதை படித்துவிட்டு, சிவபுராணத்தை படித்துவிட்டு, கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் பாக்கெட்ல இருந்தது எதுடான்னு கேட்டா இந்த திருவாசகம். அதுக்கு சொன்னதுதான் திருவாசகத்திற்கு உருகாதார் அடுத்த மதத்தில் இருக்கக்கூடியவரை கூட உருக வச்சிருக்குன்னா அப்ப திருவாசகத்தினுடைய பெருமையை என்னன்னு சொல்றது? எத்தனையோ ஏடுகள் எல்லாம் அழிந்து போனாலும் திருவாசகம் மட்டும் இன்னும் அழிந்து போகாமல் அப்படியே முழுசா கிடைச்சதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஊழி காலம் வருகிற பொழுது எல்லாம் அழிந்து போனாலும் திருவாசகம் மட்டும் இருந்தால் மீண்டும் இந்த உலகம் சிருஷ்டி அடையும் என்பதற்காக சிவபெருமான் தன் பக்கத்திலேயே வச்சுக்கினது ஒன்னே ஒன்னு எதிரான திருவாசகம். அப்பேற்பட்டது திருவாசகம். அதனால அதற்கு என்ன பேரு? அவர் மாணிக்க வாசக பெருமான் பாடியது திருவாசகம். திருக்கோவையார் அப்படின்னு சொல்லக்கூடியதை பாடினார். அதற்கு 8ஆம் திருமுறை என்று பெயர். 9ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடியது திரு விசைப்பா, திரு பல்லாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 சொல்லுவாங்க. அதுல 9 பேர் பாடினாங்க. 9ஆம் திருமுறையை 9 பேர் பாடினாங்க. நமக்கெல்லாம் யாருன்னு இன்னும் அவங்களெல்லாம் தெரியாது. தெரியுமா யாருக்காவது? 9ஆம் திருமுறையை திருவிசைப்பான்னு சொல்லுவோம், திரு பல்லாண்டுன்னு சொல்லுவோம். இதை பாடினவங்க 9 பேரு. அந்த 9 பேரு யாருன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. 12 திருமுறை அவ்வளவுதாங்க தெரியும். ஆனா இதை பாடினவங்க அதெல்லாம் தெரியாது. மாணிக்க வாசகரை தெரியும், திரு நாவுக்கரசரை தெரியும், சுந்தரரை தெரியும், அதே மாதிரி ஞானசம்பந்தரை தெரியும். இவங்களை தெரியும். ஆனா மற்றவங்களெல்லாம் நமக்கு தெரியறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நாம தான் எதையோ படிக்கிறோமே. இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது யார் ஆசைப்படுகிறார்கள்? உண்மையாகவே இன்னைக்கு யாரு சந்தோஷப்படுவா? சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆஹா, 9ஆம் திருமுறையை பாடி இவங்க பேர் சொல்ல போறாங்களாமே, ஐயோ சொல்லம்மா சொல்லம்மா இன்னும் சொல்லாமே இருக்கியே, இவங்க பேரெல்லாம் சொல்லி இவங்கெல்லாம் பாடினதெல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு யார் நினைப்பா? சிவபெருமான் நினைப்பார். முதல் இந்த 9 பேர்ல திருமாளிகை தேவர், கருவூரர் தேவர், சேந்தனார். சேந்தனார் மட்டும்தான் திரு விசைப்பாவும் திரு பல்லாண்டும் பாண்டவர். ஆருத்ரா என்று சொல்லக்கூடிய தரிசனத்தை செய்கிற பொழுது அந்த திருவாதிரை அன்றைய தினத்தில் சேந்தனார் இல்லத்தில் போய் களி உண்ணதாக வரலாறு. அதற்கு தான் ஆருத்ரா தரிசனம் என்று பெயர். சேந்தனார் வீட்டில் போய் களி சாப்பிட்டார், அதுக்கு பேர் தான் ஆருத்ரா தரிசனம்னு நாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். 2ம் பாடியவர் சேந்தனார். பூந்துருத்தி கடவ நம்பி அப்படின்னு பேர் 4வது. 5வது கண்ட ஆதித்தனார், கண்டராதித்தனார்னு பேர் அவருக்கு 5வது. 6வதாக வேணாட்டி அடிகள் அப்படின்னு பேரு. வேணாட்டு அடிகள் அப்படின்னு 6வதாக இருக்கக்கூடியவர். 7வதாக திருவழி அமுதனார் அப்படின்னு சொல்லிட்டு திருவாளி அமுதனார்னு பேரு 7வது அடியார். 8வது அடியார் புருட்டோத்தம நம்பி அப்படின்னு பேரு 8வது அடியார். 9வது அடியார் சேதிராயர் அப்படின்னு பேரு. இந்த 9 பேரும் தொகுத்து கொடுத்த பாடலை தான் 9ஆம் திருமுறை என்று சொல்லப்படுகிறது. 9ஆம் திருமுறை அப்படின்னா 9 பேர் பாடினாங்க அப்படின்னு அர்த்தம். 9 பேரு பாடியதனாலே அதற்கு 9ஆம் திருமுறை அப்படின்னு பேரு. 10ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடியது திருமந்திரம் என்பது பெயர். திருமூலர் பாடினார். ஆண்டுக்கு ஒரு பாட்டு. 3000 வருஷம் 3000 பாட்டு பாடினார். திருமந்திரத்தில் இல்லாத எதுவுமே கிடையாது. திருமந்திரத்தில் இல்லாத எதுவுமே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு திருமந்திரம். ரொம்ப எளிமையா இருக்கும், ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும், எல்லாரும் படிக்கும் விதமாக இருக்கும். திருமந்திரம் எல்லார் வீட்லயும் ஒரு புத்தகம் வாங்கி வச்சுக்கணும். எல்லாரும் முடிஞ்சவங்க எல்லாரும் ஒரு புத்தகம் வாங்கி எதெல்லாம் உங்களுக்கு படிக்க தோணுதோ அதெல்லாம் உட்காந்து திருமந்திரத்தை வீட்டில் உட்காந்து ஒரு பாட்டாவது படிக்கணும். ஒன்றும் இல்லை, யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பேசுகிற பொழுது இன்னுரை தானே. சிவசிவ என்கிறர் தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினை மாலும், சிவசிவ என்கிற தேவரும் அவர், சிவ சிவ என்ன
சிவகதி தானே பாடலாம். அப்போ இது எல்லாமே எதுல வருது? திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் திருமுறையில வருது. அதே மாதிரி 11ஆம் திருமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய திருமுறை, அதை பாடினவங்க 12 பேர். அதை பாடினவங்க 11ஆம் திருமுறை பாடினவங்க 12 பேர். 11 அடுத்து வரக்கூடியது 12 பேர் பாடினாங்க. அதை பாடியவர் அதாவது திரு ஆலவாய் உடையார் முதல்ல. இரண்டாவது காரைக்கால் அம்மையார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும், அறவா நீ ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று கேட்ட காரைக்கால் அம்மையார் 2வது அடியார். 11ஆம் திருமுறையே பாண்டவங்கல்ல. அதுக்கடுத்து கல்லாட தேவநாயனார் 3வதாக இருக்கக்கூடியவர். அதுக்கடுத்து 4வதாக நக்கீர தேவநாயனார் 4வது. 5வது கபில தேவநாயனார் 5வதாக இருக்கிறவர். 6வதாக பரண தேவநாயனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6வது. 7வதாக ஆதிர அடிகள் அப்படின்னு பேரு 7வது. 8வது இளம் பெருமன் அடிகள், இளம் பெருமான் அடிகள் அப்படின்னு பேர் அவருக்கு. எம்பெருமான் அடிகள்னு சொல்லுவாங்க அவரை. இளம் எம்பெருமான் அடிகள்னு சொல்லுவது உண்டு. 8வதாக இருக்கக்கூடியவர் அவர். 9வதாக ஐயடிகள் கடவர் கோன் அப்படின்னு பேரு 9வதாக. 10வது சேரைமான் பெருமான். சேரமான் பெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் எங்க போனாங்க? கைலாய யாத்திரை போனா, கைலாயத்துக்கு போனவங்க. 11வது பட்டினத்து அடிகள். வாவி எல்லாம் தீர்த்தம் மணலெல்லாம் வெந்நீர் காவணங்கள் எல்லாம் கலனாதா மூவுலகில் ஈது சிவலோகம் என்றென்றும் மெய்த்தவத்தோர் ஓதும் திருவற்றியூர் அப்படின்னு பாடினவர். இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்க அழைத்தாலும் போகேன் இனி, என் தேகம் இளைத்தாலும் போகேன் இனி அப்படின்னு சொன்னவர் யாரு? அம்மாவுக்கு 10 பாட்டு பாடியிருப்பார். அம்மா தாய்மார்கள் இறந்தால் அந்த 10 பாட்டு இன்னைக்கு வரைக்கும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு சிறப்புக்கு உரியது. இன்னைக்கு வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு காரணம் அதே மாதிரி உயிர் பிரிஞ்சா பாடக்கூடிய பாடல் யாருதான்னா, இன்னைக்கு வரைக்கும் சுடுகாடு வரைக்கும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரே பாட்டு யாருதான்னா பட்டினத்தார். பட்டினத்தார் பாட்டு தான் சுடுகாட்டில் இருக்கிற பாடிட்டு போவாங்கல்ல. நமக்கு ஈமை கிரியை செய்கிற பொழுது பாடுவாங்க. எது குளிப்பாட்டுகிற பொழுது அவர் என்ன பண்ணுவார்? இந்த சங்கு சாமக்கலம்னு சொல்லக்கூடியது பாடுவாங்க பார்த்தியா? அப்போ பாடுற பாட்டு முழுக்க 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 என்னடா பாடல்னா பட்டினத்தார் பாட்டு தான். முழுக்க முழுக்க பாடுறது அதை தான் பாடுவாங்க. 12வதாக நம்பி ஆண்டார் நம்பி. இது 11ஆம் திருமுறைன்னு பேரு. 12 பேர் பாடினாங்க, 11ஆம் திருமுறைன்னு பேரு. அடுத்து 12ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடியது சேக்கிலார் பெருமானாக இருக்கக்கூடியவர் பாடி பெரிய புராணம் என்று நமக்கு கொடுத்தது. அதுதான் சேக்கிலார் பெருமான் கொடுத்தது பெரிய புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய புராணம். இதுதான் நமக்கு 12 திருமுறை. அப்போ 12 திருமுறையை நமக்கு பாடி கொடுத்தவர்களுடைய பேரெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி முதல் 3 திருமுறையில நமக்கு என்ன சொல்றார்? அப்பர் என்று, அதாவது அப்பா மகன் உறவு வச்சு சொல்றார். அப்போ சிவபெருமானை யாரெல்லாம் அப்பாவாக நினைக்கிறீர்களோ அவங்க அத்தனை பேருமே இந்த 3 திருமுறைகளை படிக்கணும்னு அர்த்தம். இந்த 3 திருமுறைகளை நாம் எல்லாம் கண்டிப்பா படிக்கணும். அப்போ அப்பா மகனாகவோ அப்பா மகளாகவோ இருந்தால் இந்த 3 திருமுறைகளை நாம் எல்லாம் படிச்சு முடிக்கணும். சரி, அதுக்கு அடுத்து 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை. சரி, இது என்ன மார்க்கம்? அப்பர் பெருமான் கடவுளை தனக்கு தலைவனாக நினைத்து தான் வேலைக்காரனாக அடிமையாக தான் தொண்டனாக என் கடன் பணி செய்து கிடப்பதே. நம்மளுடைய கடன் என்னது? பணி செய்யணும். என்ன பணி? நல்லா கை தட்டலாம்ல. ஏன் இந்த நிகழ்ச்சி யார் நடத்துறா?
அப்ப இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் என்ன அடியார்கள்? ஆலய உலவார தொண்டு சீர் திருக்கூட்டம். அப்போ இங்க இருக்கக்கூடிய தொண்டு செய்யறவங்க எல்லாம் என்ன மார்க்கத்தில் வேலை செய்யறீங்களா? தாச மார்க்கம்னு சொல்லக்கூடிய மார்க்கம். அப்படின்னா என்னது? முன்ன சொன்னேன், சற்புத்திர மார்க்கம். புத்திரனாக நினைத்து சற்புத்திர மார்க்கத்தில் அவர் தொண்டு செய்தார். யாரு? ஞானசம்பந்த பெருமான். ஊரா போய் தேவாரம் பாடுறது, அந்த சுவாமியை போற்றி பாடுவார். இன்னொன்னு கடைசியா என்ன பாடிப்பார்னா தன் பேரை ஜாயின் பண்ணிப்பார். எல்லா பாட்டிலையும் கடைசியில ஞான சம்பந்தன் ஞான சம்பந்தன் ஞான சம்பந்தன் ஞான சம்பந்தன் அப்படின்னு பாடிடுவார். ஆண்டவனையும் புகழ்ந்துகிறார், அவர் தன்னையும் அதில் சொல்லிடுறார். தன்னையும் புகழ்ந்துகிறாரா இல்ல தான் பாடியது எல்லோருக்கும் தெரிவிக்கிறாரான்றது வேற விஷயம். ஆக மொத்தத்தில் அவர் தன்னைத்தானே புகழ்ந்தும் இறைவனையும் புகழ்ந்து கொள்ளுகிறார். ஏன்னா குழந்தைக்கு எப்பவுமே என்ன பிடிக்கும்? நீ குட் கேர்ள், நீ குட் பாய், நீ நல்ல பையன் இல்லை, அழக்கூடாது சொன்னா அந்த குழந்தை புகழ்ந்தா என்ன பண்ணும்? அமைதியாயிடும். அதே திட்டினா நீங்கள் 8-10 மாதத்துலேயே பாருங்கள் கோபம் அதிகமாக வரும், அதுக்கு கத்த ஆரம்பிச்சிரும் இல்லையா? அப்போ ஒரு குழந்தையை புகழ்கிற பொழுது அந்த குழந்தை அமைதியாக இருக்கிறது. அப்போ தன்னைத்தானே அவர் குழந்தையாக இருப்பதனால புகழ்ந்து கொண்டார். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த குழந்தைக்கு இறைவனையும் புகழ தெரியும், தன்னையும் புகழ்ந்து கொள்ளுகிறது. அதனால்தான் ஞானசம்பந்த பெருமான் சத்புத்திர மார்க்கம் அப்படின்னு பேரு. அடுத்ததாக இருக்கக்கூடியவர் அப்பர் பெருமான். கடவுள் எனக்கு தலைவர், நான் அவனுக்கு வேலைக்காரன், அடிமை. அது மட்டும் இல்ல, தொண்டன், என் கடன் பணி செய்து கிடப்பது. அப்பனா என்ன பண்ணணும்? இந்த கோயிலை சுற்றி வரும்போது ஏதாவது கீழே குப்பை இருந்தால் எடுத்து குப்பை தொட்டியில் போடணும். உளவார பணின்னு பேர். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? சாப்பிட்டுட்டு தொன்னையை அங்கேயே போட்டுரும். ஆமாம், இங்கு குப்பை போடக்கூடாது, போட்டான்னா இங்கு விளக்கு ஏற்றக்கூடாது, ஏத்தனா நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா கோயிலையும் பாருங்க, இங்கு விளக்கு ஏற்றக்கூடாது, விளக்கேற்றும் இடம் இதுன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் அத்தனை பேருமே அந்த சுவாமிக்கு கீழே கொண்டு போய் பாதத்தில் ஏற்றிட்டு சில நேரத்தில் அந்த சுவாமியினுடைய துணியே பத்தின்னு எரியும். அந்த கோபுரத்திலிருந்து இப்படி உள்ள நுழைஞ்சிட்டிங்கன்னா ஆஞ்சநேயரை நினைக்கிறீங்களோ, ராமரை நினைக்கிறீங்களோ, கிருஷ்ணரை நினைக்கிறீங்களோ, இல்லை நவகிரகத்தை நினைக்கிறீங்களோ, இல்லை வேதபுரீஸ்வரர் நினைக்கிறீங்களோ, முருகரை நினைக்கிறீங்களோ, பிரம்மாவை நினைக்கிறீங்களோ, சிவனை நினைக்கிறீங்களோ, இல்லை சொர்ணாம்பிகை நினைக்கிறீங்களோ, யார் உங்களுக்கு பிடித்த கடவுளோ அவர்களை ஒரு நிமிடம் மனசில் தியானித்து இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. நீ யாரை நினைத்து ஏற்றுகிறாயோ அந்த இறைவன் அந்த விளக்கை ஏற்றுக்கொள்ளுவார் என்பது ஐதீகம். அதே மாதிரி விளக்கேற்றுற போது பெண்கள் எல்லாரும் இந்த பதிகத்தை பாடணும். இந்த பதிகத்தை விளக்கேற்றினா இந்த பதிகம் பாடணும். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே பாடணும். இந்த 4 வரி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும் பெண்கள். விளக்கேற்றுறப்ப அந்த பதிகத்தை பாடினீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வார். இது சத்தியமான உண்மை. இந்த பதிகம் பாடினா மகாலட்சுமி வாசம் வந்துடும். அது மட்டும் இல்லை, 33 தேவர்களோடு சிவபெருமான் அங்கே எழுந்தருள்வார். இந்த பாட்டுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது, அவ்வளவு திருவருள் இருக்கிறது. அப்போ அப்பர் பெருமான் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றார். அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? ஆலயத்தை சுத்தி குப்பை இருந்தா. இன்னொன்னு சொல்றேன், இங்க வாங்கக்கூடிய விபூதி குங்குமத்தை தயவு செய்து இங்கேயே கொட்டிட்டு போகாதீங்க. கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். ஏன்னு கேட்டா எல்லாரும் கோயிலுக்கு வந்துட்டு இறைவன் திருவருள் தரல 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 தரல, வீட்டுக்கு விபூதியே போய் சேரலன்னா எப்படி இறைவன் கொடுத்த திருவருள் உங்க இல்லத்திற்கு போகும்? வாங்குறீங்க, சுத்தி
வாங்கி நானும் பார்க்குறேன், நான் சுற்றி வரேன்னு பார்க்குறேன், எங்கே பார்த்தாலும் கொட்டி வைக்கிறீங்க. அப்புறம் சொல்கிறீங்க உளுந்து உளுந்து சுவாமி கும்பிட்றேன், சுவாமி ஒன்றும் தரமாட்டேன்றார். எப்படி தருவார்? அங்கேயே வாங்கி அங்கேயே கொட்டினா எங்கே தருவார்? அவரே வச்சுக்கிறார் ஸ்டாக். வேணா போல இருக்குது, குழந்தை நல்லா சௌக்கியமாக இருக்கார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறார். அப்போ என்ன பண்ணணும்? வீட்டுக்கு கொண்டு போகணும். எத்தனை இடத்துல பேப்பர் வச்சிருக்கா? எத்தனை இடத்துல பேப்பர் இல்லையா? கோயிலுக்கு வரீங்கன்னு தெரியும், எல்லார் கையிலையும் ஒரு பேப்பரை வச்சுக்கோங்க, ஒரு இலை வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் வச்சு விபூதி வச்சு கொண்டு போங்க வீட்டுக்கு. வீட்டில் பொண்டாட்டி புள்ள மாமே மச்சான் இருக்கிறவங்க என்னைக்காவது வர முடியலையா? அன்னைக்கு எடுத்து வச்சுக்கோ. திருக்காரணீஸ்வர வீட்டில் இருந்தபடியே குளிக்காம பேசாம தொண்டு பண்ணாம ஒன்றும் பண்ணாமையே வராடுற வீட்டுக்கு. ஆனால் வாங்கினதை இங்கேயே கொட்டிட்டு போயிட்டு சொர்ணாம்பிகை சொர்ணம் தரவே இல்லை, காரணீஸ்வரர் ஒன்றும் தரவே இல்லை அப்படின்னா எங்கே தருவார்? வாங்கினதை அங்கே கொட்டக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? என் கடன் பணி செய்து கிடப்பதே. கோயிலுக்கு வந்து கோயிலை அசுத்தம் செய்யக்கூடாதுன்னு ஒரு நடைமுறை இருக்கு. அப்போ நம்ம வாங்கின விபூதியையோ குங்குமத்தையோ அங்கேயே கொட்டிட்டு போனால் அது அசுத்தம் தானே? அது பிரசாதம். இங்க கொடுக்கிற பிரசாதத்தை வாங்கி உண்பது போல அந்த பிரசாதமும் வீட்டுக்கு போகணுமா இல்லையா? வீடு வரை வருவார் இல்லை இறைவன். அப்ப அந்த வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வருவா இல்ல, நம்ம குறைகளை நிவர்த்தி செய்யுமா இல்லையா? ஆனா சுத்தியும் தான் கொட்டி வச்சுக்கிறீங்க. அது எதனாலன்றதா எனக்கும் இன்னை வரைக்கும் புரியல. அது நானும் எல்லா இடத்துலையும் சொல்லி பார்க்கிறேன். ஆனா வாங்கின விபூதியை கொட்டிடுறாங்க. அப்புறம் எப்படி திருவருள் வீடு வரைக்கும் வரும்? நம்ம நோய் எப்படி போகும்? கடன் எப்படி தீரும்? நமக்கு எப்படி குழந்தை பேரு கிடைக்கும்? எப்படி கல்யாணம் ஆகும்? நம்மளுடைய வறுமை எப்படி தீரும்? ஏதோ எந்த விஷயமா இருக்கட்டும், நீங்க என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை எப்படி ஈடேறும்? ஏறாது இல்லையா? இறைவன் என்ன இங்கேயே கூட்டுட்டு போறாங்கப்பா, நானே வச்சுக்கிறேன் அவ்வளவுதான். உடனே கேட்டுறாதீங்க, நான் தான் நெத்தியில வச்சுட்டு போறேனே, இங்கிருந்து வீடு போறதுக்குள்ளேயே அது போயிடுது. நிரந்தரமாக போகுதா? இல்லை, ஒரு துளி கொண்டு போங்க வீட்டுக்கு எல்லாருமே. அது வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இடம் இல்லையா? தூங்குறதுக்கு இடம் கொடுத்த இறைவன் அது வைக்கிறது. விபூதி வைப்பதற்கு இடம் இல்லையா? யோசிக்க வேண்டாமா? ஒரு 2 டப்பா குங்குமத்துக்கு ஒன்று விபூதிக்கு ஒன்று போனோமா அந்த டப்பாவில் அப்படி கொட்டுங்க, அவ்வளவுதான். இந்த பேப்பரை பிரித்து எவ்வளோ வேலை செய்ய, செல்போனை பார்த்து 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 தேய்க்கிறீங்களே, அந்த பேப்பரை பிரித்து அந்த டப்பாவில் கொட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? ஒரு டப்பாவில் கொட்டுறது எவ்வளோ? அதை தான் சொல்றார், என் கடன் பணி செய்து கிடப்பதே. சமண சமயத்தில் இருந்தார். யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகளை யார் அவர் இருந்தார்? அப்பர் பெருமான். நாவுக்கரசர் யார் இருந்தா? அப்பர் பெருமான் தன்னை அடிமையாக ஆக்கிக் கொண்டு இறைவனை ஆண்டானாக ஆக்கிக் கொண்டு தான் என்று சொல்லக்கூடிய அதாவது தசமார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாசமார்க்கம் அப்படின்னு அதுக்கு பேரு. அப்படின்னா அவர் அடியவர்னு அர்த்தம், இவர் ஆண்டவன் அர்த்தம். யாரு? யார் அடியவர்? நாம் எல்லாம் அடியவர, நாம எல்லாம் என்னவாக இருக்கிறோம்? அடியவராக இருக்கிறோமா இல்லையா? அதேதான் அவ்வை பிராட்டி சொன்னா, பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனமோ கரியமால் உந்தியில் வந்தோன், கரியமாலோ அலை கடலில் துயின்றோன், அலை கடலோ குறுமுனி கையில் அடக்கும், குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவியில் சிறுமல், புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாரம், அறமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கும், இறைவனோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கும், தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே. அப்போ தொண்டர் யாரு? அப்பர் பெருமானும் நாமும். யாரெல்லாம் ஆலய உளவார பணி செய்யறீங்களோ அவங்க எல்லாம் என்னவாக இருக்கிறீங்க? அடியவராக இருக்கிறவங்க. அப்போ அவர் தான் சொல்றார், கூற்றாயினவாறு விளக்க இலீர் கொடுமைகள் பல செய்தனர் நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன், எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றில் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கி இட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. இதான் அவர் முதல் பாடிய பதிகம். இது 4ஆம் திருமுறை என்று சொல்லப்படுகிறது. இப்போ அந்த 4ஆம் திருமுறையில அவருக்கு என்ன நோய்? இவருக்கு பால் கொடுத்தார், இவருக்கு நோய் கொடுத்தார். என்ன நோய்? சூளை நோய் என்று சொல்லக்கூடிய. அது என்ன வரும்? வயிறு என்ன பண்ணுமா? பிச்சிட்டு குடலை பிச்சிட்டு வெளியில வர மாதிரி ஒரு வலி வலிக்குமா.
அப்படி ஒரு வலி வலிக்குமா, அந்த வலியை தாங்கிறதுக்கு முடியவே முடியாதான், அப்படி ஒரு வலி. அப்ப சொல்றார், என்ன பண்றார், ஒன்னும் கொடுக்கலீங்க. மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், அதை தாங்க கொடுத்தாங்க. அதை கரைச்சி கொடுத்தாங்க, நெத்தியில வச்சு விட்டாங்க. அவ்வளவுதான். எல்லாம் என்ன போச்சு, பறந்து போயிடுச்சு. அப்போ இப்படி பறந்து போனதனால அவர் என்ன பண்ணிட்டார், அன்றையிலிருந்து சைவ சமயத்துக்கு வந்தார். என்ன சமயத்திற்கு, சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு வந்துட்டார். அப்படி வந்தவர் தான் பாடுறார். என்ன பாடுறார், பதிகம் பாடுறார், நமச்சிவாய பதிகம். சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே. இந்த உலகத்தில் எல்லா துணையும் நிரந்தரம் அற்றது. குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அப்பா அம்மா துணை, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவி கணவர் துணை, பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறம் பிள்ளைகள் துணை, இல்லைன்னா நாம சேர்த்து வச்சிருக்கிற சொத்துக்கள் துணை. ஆனால் கடைசி மரண படுக்கையில் இருக்கும்போது ஏதாவது துணை வருமா? கூடவே வருவேன்னு சொன்னதெல்லாம் கூடவேவா சாகுது? நான் சொல்லலைங்க, பட்டினத்தார் சொல்றார். கூடவே வருவேன்னு சொன்னதெல்லாம் கூடவேவா சாகுதுன்னு கேட்கிறார். அப்போ கூட எதுவா வரப்போறதில்ல. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும் எவரும் வரமாட்டார். அதுக்கு அடுத்து சொல்றார், யார் வருவா, நமச்சிவாய வரும்ன்றார். சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே. இவர் சமயத்துக்கு மாறினான்னு தெரிஞ்ச உடனே தூக்கிட்டு போய் கல்ல கட்டி கொண்டு போய் கடல்ல போடுறான்னார். அடடே, நீ கல்ல கட்டி இப்ப மிதக்க வைக்கணும்னா சிவபெருமான் இவரை மட்டும் மிதக்க வச்சிருக்கலாம், கல்ல லூஸ் பண்ணி கடல்லையே விழ வச்சிருக்கலாம். ஆனா எதில் தூக்கி எப்படி மிதக்க வச்சார், கல்லையும் சேர்த்து மிதக்க வச்சார். ஏன் டே, என் அடியார் படுத்துன்னு இருக்கிற கல்லுடாது, என் அடியாரை உட்கார வச்சு கட்டி போட்டிருக்கிற கல்லு, நான் அந்த கல்லை கூட மிதக்க செய்வேன் என் அடியாருக்காக என்று சிவபெருமான் கல்லையும் சேர்த்து மிதக்க வச்சார், அடியாரை மட்டும் மிதக்க வைக்கல. அதனாலதான் சொன்னார், கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே. நல்ல துணை உலகத்துல வேற எதுவும் கிடையாது, உலகத்துல வேற துணை கிடையாது. நல்ல துணை யாரு, நமச்சிவாயம் தான். அப்ப இந்த நாவை எதுக்கு, ஒண்ணு பேசுறதுக்கு, சுவைப்பதற்கு இதை பயன்படுத்துறோம். ஆனா அவர் அப்படி சொல்லல. எது, நாவினுக்கு அருங்கலம். இந்த நானும் ஒண்ணு இருந்தா என்ன சொல்லணும், நமச்சிவாய 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 நமச்சிவாய. அவர் பாடினதான் எது, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அவர் பாடினதுதான். அப்போ கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் எனக்கு நல்ல துணை சிவபெருமான். இந்த நாய் என்று சொல்லக்கூடியது படைத்தது பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம். இந்த உடம்பு ஆவியை விட்டு கூடு பிரிஞ்சு போனா கூட, அந்த லோகத்துக்கு போனா கூட நாவினுக்கு அருங்கலம் எது அப்படின்னா நமச்சிவாயவே. இந்த நமச்சிவாயத்தை தவிர நமக்கு வேற ஒண்ணு இல்லை. மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்த பொருந்த கைத்தொழ, திருந்தடி பொருந்த கைத்தொழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்தும் ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லை என்றார். இந்த 10 பதிகம் நமச்சிவாய பதிகம் இருக்கு. இதை பாடினா நமக்கெல்லாம் என்ன இல்லையா, நமச்சிவாய பதிகத்தை ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லை என்றார். இடர் வரவே வராது, ஆபத்தோ விபத்தோ வராது, ஆபத்தோ விபத்தோ சத்தியமா வராது. அப்பேற்பட்ட பதிகத்தை பாடி கொடுத்த பெருமான் யார், அவரு அப்பர் சுவாமிகள் என்று சொல்லக்கூடியவர். என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு அவர் பெயர் தான் தாச மார்க்கம். அந்த பக்திக்கு பெயர் என்ன மார்க்கம், தாச மார்க்கம்னு பேரு. அப்பனா என்ன அர்த்தம், தொண்டு செய்யக்கூடிய மார்க்கம்னு அர்த்தம். சின்ன சின்ன தொண்டா இருந்தா கூட கோயிலுக்கு போனா நாம் எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். இந்த 4, 5, 6 இதுல 4வது திருமுறையை மட்டும் பார்த்திருக்கிறோம். 5, 6, 7, 8 நாளை ஒரு நாள் இருக்கு.
முடிந்த வரைக்கும் அந்த நாளைய தினத்தில் எத்தனை திருமுறை என்னால் கொடுக்க முடியும்ன்றத பார்க்கிறேன். ஒவ்வொருவருமே இந்த 12 திருமுறைகளை தயவு செய்து ஓதுங்க. ஏன்னு கேட்டா திருமுறைகளை நாளும் ஓதுவோம், எல்லா நலங்களும் பெறுவோம். திருமுறைகளை நாளும் ஓதுவோம், எல்லா நலங்களும் பெறுவோம். அப்பேற்பட்டது திருமுறை. இன்னொன்று, திருமுறைன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நீங்க எப்பயும் பாடலாம், எங்கேயும் பாடலாம், எல்லா இடங்களுக்குமே உகந்த ஒன்று அப்படின்னா அது திருமுறை. அதனால இந்த 12 திருமுறைகள்ல உங்களுக்கு எந்த பாட்டு தெரியுமோ, கண்டிப்பா இந்த 12 திருமுறையில ஏதாவது ஒரு பாட்டு தெரியும். அந்த 12 திருமுறையில ஒவ்வொரு பாட்டு தெரிஞ்சு பாடினாலும் சரி, இல்ல எனக்கு ஒரு சில பாடல்கள் தான் தெரியும்னு சொல்லி ஒரு சில பாடல்கள் மட்டுமே தெரியும்னு பாடினாலும் சரி, கண்டிப்பா இந்த 12 திருமுறையில ஏதாவது வந்துடும், ஏதோ ஒரு திருமுறையில அது வந்துடும். அதனால இறைவன் முன்னாடி போய் வணங்குற பொழுது இந்த 12 திருமுறையில ஏதேனும் ஒரு திருமுறையை ஒரு பாடலாவது ஒரு தேவாரத்தையாவது பாடினீர்கள் ஆனால் சிவபெருமான் இந்த 63 நாயன்மார்களுக்கு எப்படி திருவருளை தந்தாரோ அதே மாதிரி நமக்கும் கண்டிப்பாக தருவார் என்பது திண்ணம் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நாளைய தினத்தில் திருமுறைகள் என்று சொல்லக்கூடியதில் நன்னெறி என்கின்ற எப்படி நமக்கு உணர்த்தக்கூடிய நன்னெறி என்பதை நாளைய தினத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.